வணக்கம் நண்பர்களே, கதை நிலவு சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். நான் உங்கள் தனலட்சுமி பிரபு. இப்போ நாம கேட்க போகிறது ஜென்மமாய் நாவலின் 2ஆம் பாகம், அதாவது ஜென்மமாய் 2.0. வழக்கம் போல் நான் எப்பவும் சொல்கிறதான், தயவுசெய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நாவல் படிக்கக்கூடிய, கதை கேட்க ஆர்வமுடையவர்களுக்கு என்னுடைய சேனல் ரீச் ஆகும், எனக்கும் நல்ல வியூஸ் கிடைக்கும், நிறைய கதைகள் எழுதுறதுக்கு எனக்கும் தூண்டுகோலாக இருக்கும். என்னுடைய தூண்டுகோலை என்னுடைய வாசகர்களாகிய நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போது கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 1. மித்ராவை கோயம்புத்தூர் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்து 2 மாதங்கள் ஓடிவிட்டது. மித்ராவின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம். சீக்கிரத்திலேயே உடல் தேறிவிட்டாள் மித்ரா. சீதாலட்சுமியும் அவர்களுடன் இருந்தது மித்ரா குடும்பத்துக்கு மிகுந்த உதவியாகவே இருந்தது. வெங்கட்ராமன் அடிக்கடி மதுரையிலிருந்து கோயம்புத்தூர் வந்து போய்கொண்டிருந்தார். நல்ல வேளையாக செமஸ்டர் எக்ஸாம்ஸ்க்காக விடுமுறை அளிக்கப்பட்டிருந்ததால் கல்லூரிக்கு அதிகம் லீவ் எடுக்காமல் வீட்டிலிருந்தே படிக்க ஆரம்பித்தாள் மித்ரா. என்ன நடந்தது என அவள் கேட்டபோது, சும்மா உனக்கு சரியா தூக்கம் இல்லாததால கொஞ்சம் டிப்ரெஷனில் இருந்த, அவ்வளோதான் என சொல்லி சமாளித்தனர் பெற்றோர். மித்ராவிடம் நீலகிரி மலையில் என்ன நடந்தது என கேட்கலாம் என வெங்கட்ராமன் சொன்னதற்கு வேண்டாம் என ஒரேடியாக மறுத்துவிட்டார் அப்பா ஞானேஸ்வரன். வேண்டாண்டா வெங்கடா, அவளுக்கு தனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாமல் எங்கள் 2 பேரையும் சந்தேக பார்வையால் தொலைச்சி எடுக்கிறா. இனி இதை வேற கேட்டோம்னா திரும்பி பழையபடி அவளுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமாக இருக்குது. விட்டுடலாம், ஏதோ தப்பு நடந்திருக்கு. அதைத்தான் அந்த இன்ஸ்பெக்டர் பையன் சமயத்துக்கு வந்து சரி பண்ணிட்டானே. வாட் அ மிராக்குலஸ் மேன் ஹீஸ், சிலாகித்தார் ஞானேஸ்வரன். வெங்கட்ராமன் ஏதும் பேசவில்லை. எல்லாம் சரிதான், எல்லா உதவியும் பண்ணிவிட்டு கடைசியில் பெண்ணை கொலைகாரி என்றல்லவா சொல்கிறான். அதை பற்றி ஞானேஸ்வரனிடம் சொல்லலாமா என்று யோசித்தார். வேண்டாம், அவனை எதற்கு வீண் குழப்பத்தில் ஆழ்த்த வேண்டும். மித்ரா கூட முன்பு போல் கலகலப்பாக மாறிவிட்டாள். பின் ஏன் அந்த ட்ராஜடி பற்றி யோசிக்க வேண்டும்? வெங்கட்ராமன் பின் அதை பற்றி சுத்தமாக மறந்தே விட்டார். சில நாட்கள் கடந்த நிலையில் மித்ரா ஒரு நாள் அப்பாவிடம் வந்து நின்றாள். டேடி, ஏதோ ஃபைலை பார்த்து கொண்டிருந்த ஞானேஸ்வரன் மகளை நிமிர்ந்து பார்த்து ஃபைல்களை ஒதுக்கிவிட்டு, என்னடா என்றார் வாஞ்சையாக. அழகிய மீன் விழிகளில் மையிட்டு சந்தன நிற நெற்றியில் சிறு ஸ்டிக்கர் பொட்டு வைத்து காதில் டேங்லர்ஸ் ஆட நிலவாய் வந்து நின்ற மகளை கனிவோடு பார்த்தார் அவர். இப்பொழுதுதான் முகத்தில் பழைய தெளிவு வந்திருக்கிறது. என்னடா பேபி என்றார் மீண்டும். டாடி, எக்ஸாம்ஸ்க்கு படிக்க என்னுடைய புக்ஸ் வேணும், ஹாஸ்டலில் இருக்கு, அதான் எடுத்துகிட்டு வந்துட்டோமேடா. மறுத்து தலையாட்டினாள் மித்ரா. நோ டேட், என் ட்ரெஸ் மற்ற ஐட்டம்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. என் முக்கியமான புக்ஸ் நோட்ஸ் எல்லாம் என் ரூம்லேயே ஒரு பிளாக் கலர் பேக்கில் இருக்குது. அம்மாவை கூட்டிகிட்டு நான் போய் அதை எடுத்துகிட்டு வரட்டுமா? ஞானேஸ்வரன் திடுக்கிட்டு போனார். மீண்டும் ஹாஸ்டலா? நோ என்றார் வேகமாக. மித்ரா புரியாமல் அவரை பார்த்தாள். ஏன் டேட், ஏன் வேண்டாம்னு சொல்கிறீங்க? இல்லை, நீ எதுக்கு பேபி அலையிற, நான் போய் எடுத்துக்கிட்டு வர்றேன் சமாளித்தார். ஹோ கமான் டேட், நீங்கள் எடுத்துகிட்டு வந்தது தான் நான் பார்த்தேனே. முக்கியமானதை விட்டுட்டு சோப்பு பேஸ்ட்டு ப்ரஷ்ஷுன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கிறத சிரித்தாள் மித்ரா. சிரித்தவள் சற்று அமைதியானாள். ஏன் டேட், ஹாஸ்டல்னாலே நீங்களும் அம்மாவும் அலறீங்க? எனிதிங் ராங் இன் தட் பிளேஸ்? தீர்க்கமாக கேட்டாள் மித்ரா. நீங்கள் என்கிட்ட எதையும் மறைக்கிறீர்களா டேட்? அவள் கேட்கவும் திணறினார் ஞானேஸ்வரன். இல்லைடா, அதெல்லாம் ஒன்றுமில்லை. இப்போ என்ன, நீ ஹாஸ்டல் போகணும் அவ்வளவுதானே. நாளைக்கு ரெடியாக இரு, நானும் வர்றேன், சேர்ந்தே போய் எடுத்துகிட்டு வரலாம். ஓகே? ஓகே டாடி என்றபடி துள்ளி குதித்து ஓடும் மகளை சற்று கவலையோடு பார்த்தார் ஞானேஸ்வரன். அத்தியாயம் 2. ஹாஸ்டல் ரூமில் தங்கியிருந்த தோழிகள், அக்கம்பக்கத்து அரை பெண்கள் மித்ராவை பார்த்ததும் வந்து சூழ்ந்து கொண்டனர். வார்டன் வந்து நலம் விசாரித்து விட்டு போனார். ஞானேஸ்வரன் அவரது பார்வைக்கு சமாளிப்பாக, ஏதோ கொஞ்சம் டிப்ரெஷன், அதான் இப்போ பரவாயில்லை என சமாளித்தார். மித்ரா எல்லாரிடமும் கலகலப்பாக பேசினாள். அவளது அறையிலிருந்த பொருட்களை எல்லாம் தோழிகள் எடுத்து வைத்திருந்தனர். மித்ரா கிளம்ப போகும் சமயம் அரை தோழி ராகினி, ஹே மித்ரா, இதோ இதை மறந்து வச்சுட்டு போறியே என்றபடி மேஜையின் டேபிள் லாம்புக்கு அருகில் இருந்த அதை எடுத்து வந்தாள். மித்ரா திரும்பி அதை பார்த்தாள். அது ஒரு பொம்மை. கிட்டத்தட்ட முன்னங்கை உயரத்திற்கு இருந்தது அந்த பெண் பொம்மை.
நெற்றிக்கு பெரிய பொட்டு ஒட்டப்பட்டு கண்களுக்கு அடர்த்தியான மை தீட்டி ஒரு கருப்பு துணி புடவையாக அதற்கு சுத்தப்பட்டிருந்தது. பார்க்கவே சற்று வித்தியாசமாக இருந்தது. மித்ரா ராகினியை குழப்பத்துடன் பார்த்தாள். என்ன இது பொம்மை? யார் இது? யாருதா? உன்னுடையதாண்டி. ஊட்டி எக்ஸ்கர்ஷன் போனப்போ பார்க்கவே வித்தியாசமாக இருக்குன்னு வாங்கிட்டு வந்தியே, மறந்துட்டியா? தலையில் தட்டி கொண்டாள் மித்ரா. அட ஆமாம்ல, மறந்தே போச்சு என்றபடி அந்த பொம்மையை வாங்கி தன் கைப்பையில் வைத்து மூடினாள் மித்ரா. எல்லோரிடமும் விடை பெற்று கொண்டு காரின் பின் சீட்டில் அமர்ந்தவளை பார்த்து அப்பா சிரிப்புடன் கேட்டார். என்னடா, பிரிவு உபச்சாரம் எல்லாம் முடிஞ்சுதா? போங்க டாடி என்றபடி சிரித்து கொண்டே சற்று நேரம் வெளியே வேடிக்கையை பார்த்தபடி தந்தையுடன் அரட்டை அடித்து கொண்டே இருந்துவிட்டு திரும்பியவள் திடுக்கிட்டாள். அந்த பொம்மை இப்பொழுது சீட்டில் உட்கார்ந்திருந்தது அவள் அருகே, இவளையே பார்த்தபடி. கார் பறந்து கொண்டிருந்தது சாலையில். மித்ரா குழம்பினாள். இது எப்படி வெளியில் வந்தது? நான் உள்ளே இல்லையா வச்சேன்? ஒருவேளை அப்பாவோட பேசிக்கிட்டே வெளியே எடுத்து வச்சிட்டோமா? அதை பார்த்து கொண்டே கையில் எடுத்தவளை அப்பாவின் குரல் கலைத்தது. ஹே மித்ரா, என்னடா கூப்பிட கூப்பிட அமைதியாக இருக்க? என்னாச்சு? நத்திங் டேடி, சும்மா யோசிச்சுட்டு இருந்தேன் என்றபடி அந்த பொம்மையை மீண்டும் பைக்குள்ளே வைத்தாள். கார் கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி சாலையில் பறந்தது. மாலை நேரம் நெருங்கி கொண்டிருக்க ஒரு ஃபோன் கால் வரவே எடுத்து பேசிக்கொண்டே காரை ஓட்டினார் ஞானேஸ்வரன். நண்பர் வெங்கட்ராமன் தான் எதிர்முனையில். ஆமாடா, மித்ராவை கூட்டுட்டு ஹாஸ்டல்லேருந்து இப்போ தான் கிளம்பினேன். 1 ஹவரில் வீட்டுக்கு வந்துடுவேன். என்ன, நீயும் வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கியா? வா வா. இப்படி அவர்கள் பேசிக்கொண்டிருக்க மித்ரா தன் செல்போனை பார்த்து கொண்டிருந்தவள் யாரோ தன்னை அழைக்கும் குரல் கேட்டு திரும்பினாள். மித்ராக்கா? திரும்பியவள் அதிர்ந்தாள். அருகில் அந்த சிறுமி உட்கார்ந்திருந்தாள், சிரித்தபடியே. அவள் தலையெல்லாம் இரத்தம் வழிய, மூக்கு வாயெல்லாம் இரத்தம், கண்கள் பிதுங்கி வெளியே தொங்கிக் கொண்டிருக்க மித்ராவுக்கு நெஞ்சை அடைத்தது. இதயம் தாறுமாறாக துடித்தது. டாடி மிரண்டபடி கண்களை மட்டும் திருப்பி ஞானேஸ்வரனை கூப்பிட முயற்சி செய்தாள். குரல் எழும்பவில்லை. அவர் பாட்டுக்கு சுவாரஸ்யமாக போனில் பேசிக் கொண்டிருந்தார். கை நீட்டி அப்பாவை தொட முயன்றாள். முடியவில்லை. அப்படியே பசை போட்டு ஒட்டியது போல் வாயும் உடலும் ஒட்டி கொண்டது. அசைக்கவே முடியவில்லை. பயமிருச்சியுடன் அந்த சிறுமியை பார்த்தாள். அவள் இவளையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். ஸ்கூல் யூனிஃபார்ம் அணிந்திருந்தாள். அக்கா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? என்னை எங்கள் அம்மா கிட்ட கூட்டிகிட்டு போகிறீங்களா? இதோ இங்கேருந்து இறங்கி உள்ளே 2 கிலோமீட்டர் தூரம் போனால் என் வீடு, சின்ன கிணறு. வாங்கக்கா போலாம் என்றபடி தன் ரத்தம் வழியும் கைகளை நீட்டி மித்ராவை தொட வேகமாக மறுத்து தலையசைக்க முயன்ற மித்ரா இப்பொழுது உடல் எங்கும் மின்சாரம் பாய்ந்தது போல் உணர்ந்தாள். கண்கள் மேலே சொருகி கொண்டு டாடி என கத்தியபடி சீட்டில் சாய்ந்தாள். கை கால்கள் வெட்டி வெட்டி இழுக்க ஆரம்பித்தது. பதட்டத்துடன் பின் சீட்டை திரும்பி பார்த்தவர் மித்ராவின் நிலையை பார்த்து விக்கித்து போனார் ஞானேஸ்வரன். சடன் பிரேக் போட்டு காரை நிறுத்தி பதட்டத்துடன் காரை விட்டிறங்கி பின் சீட்டை அடைந்து மித்ராவை எழுப்பி தோளில் சாய்த்தார். மித்ரா, மித்ரா, என்னடாச்சு? மித்ரா, எழுந்துருமா. கடவுளே, நான் என்ன செய்வேன்? மித்ராவின் அலறிய குரலை மறுமுனையில் கேட்ட வெங்கட்ராமன் ஃபோனை கட் செய்துவிட்டு மீண்டும் கூப்பிட்டார். ஹலோ, டே வெங்கடா. கிட்டத்தட்ட அழும் குரலில் நண்பனின் குரலை கேட்டதும், டே என்னடா ஆச்சு? அவர் மித்ராவின் நிலையை சொல்லவும், ஃபூல், சீக்கிரம் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் அவளை அட்மிட் பண்ணு. அக்கம் பக்கத்தில் யாராவது இருந்தால் ஹெல்ப்புக்கு கூப்பிடு. யாரும் இல்லைனா 108க்கு கூப்பிடு என அடுத்தடுத்து நண்பனுக்கு கட்டளையிட்டார். ஞானேஸ்வரன் பதட்டத்துடன் வண்டியை விட்டு கீழே இறங்கி வண்டியில் சென்ற இருவரை உதவிக்கு அழைக்க அடுத்த 10வது நிமிடத்தில் அருகிலிருந்த ஒரு ஊரின் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாள் மித்ரா. அந்த ஊரின் பெயர் சின்ன கிணறு. அத்தியாயம் 3. மருத்துவமனையின் ஐசியூ பிரிவில் சேர்க்கப்பட்டு அவசர ட்ரீட்மெண்ட் அளிக்கப்பட்டு பின் நார்மல் நிலைக்கு வந்தாள் மித்ரா. உயிருக்கு ஆபத்து ஏதும் இல்லை என்ற நிலைக்கு வந்த பின் அயர்ந்து உறங்க ஆரம்பித்தாள் மருந்துகளின் உதவியுடன். ஐசியூவின் வெளியே கவலையுடன் நின்றிருந்தார் ஞானேஸ்வரன். அந்த 48 வயது மதிக்கத்தக்க நர்ஸ் ஐசியூவிலிருந்து வந்தார். லட்சணமான முகம், வெறுமையான நெற்றி, கண்களில் குடிக்கொண்டிருந்த நிரந்தர சோகம். செவிலியருக்கான வெண்ணிற சேலை அணிந்திருந்தார். பதட்டத்துடன் அவரை நெருங்கினார் ஞானேஸ்வரன். சிஸ்டர்,
என் மகளுக்கு இப்போ எப்படி இருக்கு? என்ன ஆச்சு? ஒன்றுமில்ல, சின்ன அதிர்ச்சி காரணமாக ஃபிட்ஸ் வந்திருக்கு. இப்போ பரவாயில்ல, சரியாகிடுவாங்க. தூங்கிறதுக்கு செடேட்டிவ்ஸ் கொடுத்துருக்கோம். டாக்டரை பாருங்க என டாக்டரின் ரூமை கை காட்டி விட்டு நகர்ந்தார் அந்த நர்ஸ். ஞானேஸ்வரன் டாக்டரின் அறையை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். அவருக்கு கை காட்டிய அந்த நர்ஸ் மெல்ல நடந்து வந்து தன் கேபினில் உட்கார்ந்து தலையை பிடித்து கொண்டார். இப்போது அந்த நர்ஸ் பெண்மணியை கவனித்து கொண்டே வந்த இன்னொரு சம வயது செவிலியர், என்ன சீதாமா, என்ன ஆச்சு? உடம்பு சரியில்லையா? அந்த எமர்ஜென்சி கேஸ்க்கு ஏதாவது பிரச்சனையா? நல்லா இருக்கான்னு தானே சொன்னாங்க. சேச்சே, அந்த பொண்ணு நல்லா தான் இருக்கா கேத்ரின். எனக்கு தான் ஏதோ யோசனை. அந்த நர்ஸ் அருகே வந்து சீதாமாவின் கையை பிடித்தாள் மிருதுவாக. என்ன யோசனை? நீ ஏதோ ஒர்ரிடாக இருக்கேன்னு வார்டு பாய் கணியன் வந்து சொல்லிட்டு போனான். ஒன்றுமில்லை, அந்த பேஷண்ட்டை பார்த்ததும் எனக்கு விஜயோட ஞாபகம் வந்துடுச்சு என்று சொன்ன சீதா நர்ஸின் விழிகள் குபுக்கென்று உடைந்து கொள்ள, ஷ், என்ன சீதா இது? அழாத, இப்போ தான் அந்த இழப்பிலிருந்து வெளியே வந்திருக்கு. திரும்பவும் அதை நினைக்காத. முடியலையே கேத்ரின், பூ மாதிரி வளர்த்த என் பெண்ணை, அவளை என தேம்பி அழ ஆரம்பித்த சீதாவை நின்றபடியே தன் வயிறோடு சாய்த்து கொண்டார் கேத்ரின். கர்த்தர் விஜிக்கு ஆத்ம சாந்தியை தருவார். நீ எதுக்கும் கலங்காத, கண்ணை தொடச்சிக்கோ, எல்லாரும் பார்க்குறாங்க பாரு என்றபடி சீதாவின் கண்ணை துடைத்து விட்டார் கேத்ரின். தானும் தன் கண்களை துடைத்து கொண்டு உட்கார்ந்த சீதாவை, சீதாக்கா, டாக்டர் கூப்பிடுறார் என்ற குரல் அழைக்கவும் வேகமாக முகத்தை அழுந்த துடைத்து கொண்டு மூடியிருந்த டாக்டரின் அறை கதவை தட்டினாள். எஸ், கமின் என்ற குரல் கேட்டதும் உள்ளே நுழைந்தார். வாங்க சீதா, மிஸ்டர் ஞானேஸ்வரன், இவங்க சீதா, இங்கே தலைமை நர்ஸ், ரொம்ப வருஷமாக வேலையில் இருக்காங்க என்று விட்டு சீதாவிடம் திரும்பி, சீதா, இவங்க பெண் கூட இன்னைக்கு நீங்கள் நைட் ஸ்டே பண்ணி அவங்களை பார்த்துக்க முடியுமா? மீண்டும் ஃபிட்ஸ் வருதான்னு மானிட்டர் பண்ணி வைட்டல்ஸ் செக் பண்ணணும். நைட் டியூட்டி நர்சஸ் எல்லாம் நிறைய பேர் லீவில் இருக்கிறதால நீங்கள் இன்னைக்கு நைட் இன்சார்ஜ் எடுத்துக்க முடியுமா? நாளைக்கு வேணால் நீங்கள் ஆஃப் எடுத்துக்கலாம் என்றதும் சீதாவின் முகம் மலர்ந்தது. அதுக்கு என்ன டாக்டர், மித்ராவை என் பெண் மாதிரியே பார்த்துக்கிறேன் என்றதும் ஞானேஸ்வரன் நன்றியுடன் அவரை பார்த்தார். மித்ராவின் அருகில் இருக்கப் போகிறோம் என்றதும் ஏதோ ஒரு மகிழ்ச்சி மனதுக்குள் குமிழியிடுவதை சீதாவால் மறுக்க முடியவில்லை. ஐசியூவை நோக்கி போனாள். ஞானேஸ்வரன் டாக்டரிடம், டாக்டர், என் மனைவி பதட்டப்படுவா, நான் அவள்கிட்ட விஷயத்தை சொல்லி அவளையும் கூட்டிட்டு வர்றேன். அதுவரை மித்ராவை கொஞ்சம் பார்த்துக்கங்க ப்ளீஸ். ஷியோர், இதை நீங்கள் சொல்லணுமா? இது என்னுடைய டியூட்டி இல்லையா என டாக்டர் புன்னகைத்ததும் ஞானேஸ்வரனிடம் ஒரு நிம்மதி. டாக்டரிடம் விடைபெற்று கொண்டு வாசலுக்கு வந்தார். காரை ஸ்டார்ட் செய்தவர் ஃபோனில் சிக்னல் இல்லாததை உணர்ந்தார். இப்போது வெங்கட்ராமனிடமிருந்து ஃபோன் வந்தது. டேய் வெங்கடா, சிக்னல் இங்கே சரியா இல்லடா. மித்ராவுக்கு இப்போ பரவாயில்லை, நான் கல்யாணியை கூட்டிகிட்டு வரப்போகிறேன். ஹலோ ஹலோ சே என்று ஃபோனை கட் செய்துவிட்டு காரை கிளப்பினார் ஞானேஸ்வரன். இங்கே ஐசியூவில் சலைன் ஏற்றப்பட்டு நன்கு அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள் மித்ரா. நர்ஸ் சீதா அவள் அருகே சென்று ஸ்டூலை இழுத்து போட்டு உட்கார்ந்தாள். களங்கமில்லாத அந்த நிலாமுகத்தையே பார்த்து கொண்டிருந்தவள் மிருதுவாக அவள் தலையை கோதிவிட்டாள். நெற்றியில் விழுந்த முடிக்கற்றைகளை ஒதுக்கிவிட்டாள். விஜி உயிரோடு இருந்திருந்தாள் இவள் வயதுதான் அவளுக்கும் இருந்திருக்கும். பெருமூச்சு விட்டபடி மீண்டும் பொங்கி வந்த கண்ணீரை சிரமப்பட்டு விழுங்கிவிட்டு திரும்பி அவளுடைய பிபி செக் செய்துவிட்டு திரும்பியவள் திக் என அதிர்ந்தாள். மித்ரா கண் விழித்து இவளையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். பெரிதான அகலமான விழிகள். அம்மா என்றாள் தெளிவான குரலில் சீதாவை பார்த்து. நர்ஸ் சீதாவுக்கு தூக்கி அடித்தது. அத்தியாயம் 4. சீதா நர்ஸ் குழப்பத்துடன் பின்னால் திரும்பி பார்த்தாள். மித்ராவின் அம்மா அதற்குள் வந்துவிட்டார்களா? தாயை பார்த்துதான் அப்படி கூப்பிடுகிறாளா? திரும்பி பார்த்தால் யாரும் இல்லை. மீண்டும் திரும்பி மித்ராவை பார்த்தாள். மித்ரா அப்போதும் படுத்தபடி சீதா இருந்த பக்கமே திரும்பி அவளையே கண் சிமிட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாள். மீண்டும் அம்மா என்றாள். சீதாவுக்கு இப்பொழுதுதான் உரைத்தது. அப்படியே விஜயின் குரல். சீதாவால் நம்பவே முடியவில்லை. விஜயா, விஜி என அவள் அழைக்க மித்ரா லேசாக புன்னகைத்தபடி சீதாவை நோக்கி சலைன் ஏற்றப்பட்ட கையை நீட்டினாள். மெல்ல மெல்ல அவளை நோக்கி நடந்தாள் சீதா. இதயம் திக் திக் என அடித்து கொண்டது. இரவு 10 நெருங்கிக் கொண்டிருந்தது. நிசப்தமான சூழல். வேறு யாரும் அங்கே இல்லை. ஏதோ அமானுஷ்யம் உணர்ந்தாள் சீதா.
மித்ராவை நோக்கி அவள் கால்கள் மெல்ல மெல்ல நடந்தன. ஏம்மா தயங்குற? நான் தான் விஜி. மித்ராவின் குரல் அல்ல அது, ஒரு சிறுமியின் குரல். இப்பொழுது இன்னொரு ஆச்சரியம் கலந்த அதிர்ச்சி சீதாவுக்கு. மித்ரா படுத்திருந்த கட்டலின் கிட்டே வர வரவே மித்ராவின் உருவம் மறைந்து இப்போது 14 வயது சிறுமியின் உருவம் தெரிந்தது. தலையெல்லாம் ரத்தம் வழிந்தோட, கை கால்களில் ரத்தம் வழிய, அம்மா என்றழைத்த அந்த சிறுமியை பார்த்ததும் விஜி என கத்த நினைத்து தொண்டைக்குள்ளே வார்த்தைகள் புதைய அப்படியே மயங்கி கீழே விழுந்தாள் நர்ஸ் சீதா. அதே நேரம் பொள்ளாச்சியில் தனது பங்களாவுக்குள் நுழைந்து காரை நிறுத்தினார் ஞானேஸ்வரன். ஏற்கனவே வெங்கட்ராமனின் கார் போர்ட்டிகோவில் நின்று கொண்டிருந்தது. இவர் உள்ளே நுழையவும் ஹாலில் கவலையாய் வெங்கட்ராமன். ஞானேஸ்வரன் வருவதை பார்த்ததும், என்னாச்சுடா ஞானா, மித்ரா எப்படி இருக்கா? பெருமூச்சு விட்டபடி சோஃபாவில் தொப்பென தளர்வாய் விழுந்தார். நவ் ஷி இஸ் ஃபைன். ஐசியூவில் தான் இருக்கா. எதுக்கும் இருக்கட்டும்னு வச்சிருக்காங்க. நல்லா தூங்குறா. ஒரு ஹெட் நர்ஸ் பார்த்துக்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹேண்ட். டாக்டர் நல்ல மனுஷன். கல்யாணியை கூட்டிகிட்டு வரதான் கிளம்பினேன். ஆமாம், கல்யாணி எங்கே என்றபடி கல்யாணி எனும்போதே ஃபேமிலி டாக்டர் ஒருவர் நர்ஸுடன் மாடியிலிருந்து கீழே இறங்கி வருவதை பார்த்ததும் பதட்டமாகி, என்னாச்சு டாக்டர் என குழப்பமுடன் கேட்க, நத்திங் டு வரி. ப்ரெஷர் அதிகமாகி மயங்கி விழுந்திருக்காங்க. நல்ல வேளை உங்கள் நண்பர் சரியான நேரத்தில் வந்து பார்த்துட்டு தகவல் சொன்னதும் நான் உடனே கிளம்பி வந்துட்டேன். இரத்த கொதிப்பு மாத்திரை 2-3 நாட்களாக அவங்க சரியாக சாப்பிடலையாம். இதெல்லாம் கவனமாக பார்க்க வேண்டாமா? சின்ன குழந்தையா நாம் அடித்து சொல்கிறதுக்கு? பெரியவங்க இல்லை, கொஞ்சம் வார்ன் பண்ணியிருக்கேன். இப்போது நைட் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும், நான் காலையில் வந்து பார்க்குறேன் என்று விட்டு கிளம்பி விட்டார். ஞானேஸ்வரன் திகைப்புடன் வெங்கட்ராமனை பார்த்தவர் கண்கள் கலங்கி இருந்தது. வெங்கட்ராமன் பதறினார். டே ஞானா, என்னடா கண்ணெல்லாம் கலங்குற? அதான் ஒன்றும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரே, பின்ன என்ன? என்னடா இது இப்படியெல்லாம் நடக்குது? அங்கே என் மக திடீர்னு வலிப்பு வந்து ஐசியூவில் இருக்கா. இங்கே இவ இப்படி. என்னடா ஒன்றுமே புரியலையே. ஒரே நாளில் இப்படியெல்லாம் ஆகுது. ஏய், என்னடா இது? சாதாரண விஷயம். மித்ரா உடம்பு சரியில்லாமல் இருந்த பொண்ணு. அண்ணி டேப்லெட் ஒழுங்காக எடுத்துக்கல. அதான் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு மயங்கி இருந்திருக்கலாம். சரி, அதை விடு. இப்போ என்ன பண்ண போகிற? மித்ராவை நாளைக்கு பார்த்துட்டு தான் டிஸ்சார்ஜ் பண்ண முடியும்னு டாக்டர் சொல்லிட்டார். அது பொள்ளாச்சி வர வழியில் சின்ன கிணறுன்னு ஒரு கிராமம். அங்கே இருக்கிற அரசு மருத்துவமனை. அது நல்ல வசதியோடு தான் இருக்குது. இன்னும் இவள்கிட்ட விஷயமே சொல்லலை. அதை கேட்டால் இன்னும் பதட்டப்பட்டுடுவா கல்யாணி. இப்போ இவளை இங்கே விட்டுட்டு நான் எப்படி அங்கே போகிறது? ஆனால் மித்ரா அங்கே தனியாக இருக்காளே. கவலையை விடு, நீ இங்கே வீட்லேயே இரு. அன்னிக்கு ஸ்லீப்பிங் பில்ஸ் கொடுத்துருக்காங்க. காலையில் தான் எழுந்திருப்பாங்க. நான் போய் மித்ரா பக்கத்தில் இருந்துட்டு காலையில் டாக்டர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டுட்டு அவளை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு வரேன் என்ற நண்பனின் கையை பிடித்து கலங்கினார் ஞானேஸ்வரன். ரொம்ப தேங்க்ஸ்டா. எவ்வளவோ கஷ்ட நேரத்தில் நீ என் கூடவே இருக்க. தேங்க்ஸ். சி போடா என்று ஞானேஸ்வரன் தோளில் செல்லமாக தட்டிவிட்டு, டேய் நான் சாப்பிட்டேன், நீயும் போய் ஏதாவது சாப்பிடு. அண்ணி சூப்பராக சப்பாத்தியும் வெஜிடபிள் குருமாவும் பண்ணியிருக்காங்க பாரு. உறக்க சொல்லியபடி கிளம்பிய நண்பனை கண் கொட்டாமல் பார்த்தார் ஞானேஸ்வரன். அதே நேரம் ஹாஸ்பிட்டலில் மித்ராவை பார்த்து மயங்கி விழுந்த நர்ஸ் சீதா கண் விழிக்கும்போது தான் யார் மடியிலேயோ தலை வைத்து படுத்திருப்பதை உணர்ந்து அப்படியே நிமிர்ந்து பார்த்தாள். தான் ஆசையாக வளர்த்த மகள் விஜயின் முகம் மிக மிக அருகாமையில் தெரிந்தது, புன்னகை முகமாய். முகத்தில் எந்த இரத்த வழிதலும் இல்லை இப்போது. அத்தியாயம் 5. சீதா டக்கென எழுந்தாள். நம்ப முடியாதவளாக மகள் விஜயை பார்த்தாள். சுற்றுமுற்றும் பார்த்தாள். அடுத்த அதிர்ச்சி, அது மருத்துவமனை அல்ல என்பதும் தன் வீடு என்பதும் புரிந்தது. இங்கே எப்படி வந்தோம் என்பதை விட கண் முன்னே தன் மகள் விஜி உட்கார்ந்திருப்பது அதைவிட நம்ப முடியாத விஷயமாக இருந்தது. விஜிமா என்ற மோளே விக்கி விக்கி வெளிவந்தது சீதாவின் குரல். அதே அம்மே, நின்ற மோள் விஜியானு. நீங்களை காண வேண்டி சேச்சியின் உடலில் ஞான் பிரவேசிச்சு. விஜி சொல்ல சொல்ல சீதாவுக்கு புரிந்தது. மோளே என கதறியபடியே மகளை அணைத்து கொண்டாள். மகளை அப்படியே மடியில் போட்டு நெஞ்சோடு அணைத்து கொண்டு கண்ணீர் உகுத்தாள். விஜயும் அம்மாவின் கழுத்தை கட்டி கொண்டாள். அப்படியே சிறிது நேரம் இருந்தனர் இருவரும். சொல்லொனா துயரமும் பாசமும் இழையோடிய தருணங்கள் மெதுவாக கரைய ஆரம்பித்தன. அம்மே, விஜி மெதுவாக அழைத்தாள். என்னடா கண்ணுக்குட்டி? சீதா மகளின் தலையை கோதினாள் வாஞ்சையாக. எனக்கு ரொம்ப பசிக்குது. ரொம்ப வருஷமாக பசியிலேயே அலையிறேன் மம்மி. உன் கையால் சாப்பிட கொடுமா? கதறிவிட்டாள் சீதா.
வேகமாக எழுந்து போய் அடுப்படையில் பாத்திரத்தில் இருந்த சாப்பாடை எடுத்து தட்டில் போட்டு சாம்பாரை ஊற்றி நெய் போட்டு பிசைந்து ஆவலோடு உட்கார்ந்திருந்த தன் மகளுக்கு கண்ணீர் சிந்த சிந்த ஊட்டிவிட்டாள். வெக்கு வெக்கு என்று சாப்பிட்டாள் விஜி. சாப்பிட்டு முடித்துவிட்டு மகளுக்கு பால் கலந்து கொடுத்தாள். அம்மாவின் கழுத்தை கட்டி கொண்டு அவள் மடியிலேயே படுத்திருந்தாள் விஜி. மெதுவாக ஊஞ்சல் போல் அசைந்து முன்னும் பின்னும் ஆடி மகளை தாலாட்டி கொண்டே சன்னமான குரலில் எப்போதும் பாடும் தாலாட்டு பாட்டு பாடினாள் சீதா. சிறிது நேரம் அமைதி தாண்டவமாடியது அந்த சிறிய வீட்டில். பின் மகளை கன்னத்தோடு கண்ணம் அணைத்தபடி கேட்டாள் சீதா. விஜி மோளே? என்றாள் விஜி. அன்னிக்கு என்ன நடந்தது? நீ எப்படி குத்துப்பாறை பக்கம் போனே? அங்கேதான் உன்னை சொல்லும்போதே தொண்டை அடைத்தது அவளுக்கு. டக்கென்று கண் விழித்த விஜயின் உடம்பு வெட்டி வெட்டி இழுக்க ஆரம்பித்தது. கை கால்கள் உதறத் தொடங்கியது. வாய் கோண துவங்கியது. மூச்சை வேக வேகமாய் இழுக்க ஆரம்பித்தாள். சீதா பதறிப்போய் மகளை உலுக்கினாள். விஜி, விஜி, அம்மா, எனக்கு பயமா இருக்கு. ஆயாள், ஆயாள். பேடிக்கண்டா மோளே, அம்மா உண்டு, பறையு. யார் அந்த வேலையை செய்தது? சொல்லுடி தங்கம். தாய் கண்ணீருடன் கேட்க விஜி மெல்ல மெல்ல அமைதியாகி அன்றைக்கு நடந்த பயங்கரத்தை தாயிடம் சொல்ல ஆரம்பித்தாள். அன்று 5 வருடங்களுக்கு முன்பு. அத்தியாயம் 6. 3:50க்கு பள்ளி முடிந்து விஜி தன் சைக்கிளில் தோழிகளுடன் பேசியபடியே வீட்டுக்கு கிளம்பினாள். அன்று பனிமூட்டம் அதிகமாக இருந்தது. சன்னமான தூறல் வேறு. பொள்ளாச்சி அருகே பச்சை பசேல் என்ற சிறிய ஊர்தான் சின்ன கிணறு. பள்ளியிலிருந்து 4 கிலோமீட்டர் தூரம். தோழிகள் அவரவர்கள் ஊரின் எல்லையில் பிரிந்துவிட விஜி மட்டும் வேகமாக சைக்கிளை மிதிக்க ஆரம்பித்தாள். இன்னும் 1 கிலோமீட்டர் தூரம் இருந்தது ஊருக்கு. மழை பெரிதாக வரும் போல் இருந்தது. அம்மாவுக்கு இன்று நைட் டியூட்டி. அதற்குள் போய் அம்மா கையால் சுட சுட பழம்பஜ்ஜி செய்து சாப்பிட வேண்டும் என்ற நினைப்புடன் சைக்கிளை மிதித்து கொண்டிருந்தவளை ஒரு பைக்கின் ஹாரன் சத்தம் பெரிதாக மிக அருகில் கேட்டது. திடீரென கேட்ட சத்தத்தில் அரண்டு போய் தடுமாறி சைக்கிளை கீழே போட்டுவிட்டு கீழே விழுந்தாள் விஜி. அம்மா! உடல் எல்லாம் சேறு. கை கால்களில் சிறு சிராய்ப்பு. அடடே! அந்த பைக் ஆசாமி வண்டியை ஒரு ஓரமாக ஸ்டாண்டிட்டு நிறுத்திவிட்டு, என்ன விஜி, ஏதானும் அடிபட்டதா என்று கேட்டவாறே அவளை எழுப்பி தூக்கிவிட்டான். அவனை பார்த்ததும், நீங்களா? போங்க அங்கிள், இப்படியா பயமுறுத்தி ஹார்ன் அடிப்பீங்க? அடடே, சாரிடா விஜிக்குட்டி, உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு தான் ஹார்ன் அடித்தேன். விழுந்த சைக்கிளை தூக்கி நிறுத்தியவாறே, என்கிட்டயா? என்ன சொல்லணும் என்றாள். ஸ்கூலுக்காக ஹெர்பேரியம் செய்ய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் கேட்டிருந்தல்ல? ஆமாம் என்றாள் ஆர்வமாய். குத்துப்பாறை கிட்ட நிறைய பிளான்ஸ் முளைச்சிருக்கான். என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னான். வரியா? போய் எடுத்துக்கிட்டு வரலாம் அவன் கேட்க. இப்போ வா, மழை வர்ற மாதிரி இருக்கே. அதுக்குள்ளே போய் எடுத்துகிட்டு வரலாம், வா. உன் சைக்கிள் இங்கே எங்கேயாவது ஓரமாக நிறுத்துவே. இரு, களவானை பயிலக பார்த்தா தூக்கிட்டு போயிடுவானுங்க என்று சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு விஜயின் சைக்கிளை அருகிலிருந்த ஒரு புதருக்குள் மறைத்து வைத்துவிட்டு, இப்போ ஓகே, வா, பைக்கில் உட்காரு என்றதும் சற்று தயங்கியபடியே அவன் பின்னால் பில்லியனில் ஏறினாள் விஜி, நடக்கப் போவது தெரியாமல். குத்துப்பாறை என்பது சற்று மேடான சிறு குன்று பகுதி. கல், மண், புதர்கள் என மண்டி இருக்கும். பாழடைந்த சிறு கட்டிடம் ஒன்று அதன் உச்சியில் உள்ளது. அங்கு சென்றனர் இருவரும். எங்கே அங்கிள் செடிகள் எல்லாம்? அவன் ஒரு இடத்தை கை காட்ட, அங்கு நீலம், பச்சை, சிவப்பு மலர்கள் வரிசையாக பூத்திருந்தன. ஹை, ஆஸ்பர்ஜில்லஸ் டைப் எல்லாமே. இது ஹைபிஸ்கஸில் ஒரு வகை. தேங்க்யூ அங்கிள் என்று குதூகலித்தபடியே செடிகளை மலர்களுடன் நோகாமல் பறித்து தன் புத்தக பையில் போட ஆரம்பித்தாள் விஜி. அவன் அவளையே பார்த்து கொண்டு தன் சட்டை பித்தான்களை கழட்ட ஆரம்பித்தான். திரும்பிய விஜி திடுக்கிட்டாள். அங்கிள், என்ன இது இப்படி நிற்கிறீங்க? ஷேம் என்றபடி கைகளால் கண்களை மூடிக்கொண்டாள். அவளை அப்படியே அள்ளி முரட்டுத்தனமாக இழுத்து அருகிலிருந்த அந்த கட்டடத்தினுள் நுழைந்தான் அவன். சிறிது நேரம் வரை விஜயின் கதறல் குரல் மட்டும் அனாதையாய் கேட்டுக்கொண்டிருந்துவிட்டு பின் அதுவும் ஓய்ந்தது. அந்த கட்டடத்தை விட்டு சற்று நேரம் கழித்து வெளியே வந்தவன் உடல் எல்லாம் வேர்வையும் இரத்தமும் கலந்து சிதறியிருந்தது. அருகிலிருந்த தேங்கிய நீரில் தன் உடலை கழுவிக்கொண்டு பின் மடித்து வைத்திருந்த தன் உடைகளை எடுத்து அணிந்து கொண்டு பைக்கை எடுத்து புறப்பட்டு விட்டான் அவன். அங்கே கட்டிடத்தின் உள்ளே கல்லால் தலையை நசுக்கி கொல்லப்பட்ட தன் உடலை பார்த்து விக்கி விக்கி அழுது கொண்டிருந்தது விஜயின் ஆன்மா. அத்தியாயம் 7.
ஐயோ என்ற ஓலக்குரல் சீதாவின் தொண்டையிலிருந்து புறப்பட்டது. எனக்கு எவ்வளோ வலிச்சது தெரியுமாமா? அந்த அங்கிள் இப்படி பண்ணுவார்னு நான் நினைக்கவே இல்லை. சீதாவின் அழுகை நின்றது. முகம் பாறையாய் இறுகியது. யார் அந்த அங்கிள் என்றாள் இறுகிய குரலில். விஜி சற்று நேரம் மௌனமாக இருந்தாள். சொல்லு விஜி, நமக்கு தெரிஞ்சவனே இந்த அயோக்கியத்தனத்தை செஞ்சிருக்கான். யாரும் அவன்? அம்மா கிட்ட சொல்லுடா. விஜி சொன்னாள். உங்கள் கூட ஹாஸ்பிட்டலில் வார்டு பாயாக இருக்காருல்ல, அந்த கணியன் அங்கிள் தான். அவர்தான் மம்மி. அதிர்ந்து போனாள் சீதா. எப்பேற்பட்ட துரோகம்! கூட இருந்து கொண்டே என் மகளை தேடுவது போல் தேடி அவள் உடல் கண்டுபிடிக்கப்பட்ட போது என்னோடு சேர்ந்த அவனும் கதறி. சீதாவின் பெற்ற வயிறு பற்றி எரிந்தது. சண்டாளப்பாவி, சின்ன குருத்தை மனசாட்சி இன்றே காலில் போட்டு நசுக்கிய மிருகமே! திருமணமாகி 2 பெண் குழந்தைகள், 3 வயதும் 5 வயதுமாக இருக்கின்றனவே. அவனே இந்த காரியத்தை செய்திருக்கிறான். நெஞ்சு கொதித்தது சீதாவுக்கு. இன்று காலை கூட அவளை பார்த்து ஆறுதல் சொல்லிவிட்டு போனானே, ஒன்றும் தெரியாதவன் போல. மம்மி என்று அழைத்தாள் விஜி. என்னடா என்று பெருகிய கண்ணீரை துடைத்து கொண்டே கேட்டாள் சீதா. அந்த அங்கிளை ஏதாச்சும் செய்யணும் மம்மி. விஜயின் குரலில் ஒரு மாற்றம். ஏதாவது நான் துடிச்ச மாதிரி அவனும் துடிக்கணும் மம்மி, ப்ளீஸ். அவனுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடு மம்மி. அந்த பிஞ்சின் ஆத்மா தன் தாயை பார்த்து கெஞ்சியது. தீர்மானமாக சொன்னாள் சீதா. முடிச்சிடலாம் கண்ணு, அவனை செஞ்சிடலாம். உன் கண் எதிரவே அவனை துடிக்க துடிக்க செஞ்சிடலாம். சொன்ன சீதாவின் கண்களை பார்க்க விஜிக்கே பயமாயிருந்தது. அத்தியாயம் 9. அந்த நள்ளிரவு நேரத்தில் கணியனின் செல்போன் ரிங்டோனை வெளியிட்டது. இந்நேரத்துக்கு அழைப்பது யார் என பார்த்தான். புது நம்பர். கட் செய்தான். மீண்டும் அழைத்தது ஃபோன். எரிச்சலுடன் அட்டன் செய்தான். ஹலோ, யார் இது இந்நேரத்தில்? மறுமுனையில் ஒலித்த குரலை கேட்டதும் கோபம் குறைந்து சட்டென ஒரு ஆர்வம் தொற்று கொண்டது அவனுக்கு. ஹலோ அங்கிள், நான் தான் நிகிதா பேசுகிறேன். சாரி அங்கிள், இந்நேரத்துக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு. டிஸ்டர்ப்லாம் ஒன்றும் இல்லைடா, என்ன விஷயம் சொல்லு. அங்கிள், அம்மாவும் அப்பாவும் ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்காங்க. வீட்டு சாவியை கொடுத்துருந்தாங்க. நான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் படிச்சுட்டு வர வழியில் சாவியை தொலைச்சிட்டேன். அச்சுச்சோ, அப்புறம் நைட்டு உங்கள் வீட்டில் ஸ்டே பண்ணிக்கட்டுமா? ஆன்ட்டி இருந்தால் கொடுங்களேன், நான் பேசுகிறேன். அதை கேட்டதும் கணியனின் மூளை திட்டமிட ஆரம்பித்தது வெகு வேகமாக. அவனது மனைவி குழந்தைகளுடன் தாய் வீடு சென்றிருக்கிறாள். நல்ல நேரம். அவள் வீட்டில் இல்லை. வந்த வாய்ப்பை ஏன் விடுவானேன்? நான் அவகிட்ட சொல்லிக்கிறேன். நிகிதா, நீ இப்போ எங்கே இருக்க? சொல்லு, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். அவசர குரலில் கேட்டான். நான் நம்ம ஊருக்கு வெளியே இருக்கிற ரோட்டில் தான் நிற்கிறேன். நீங்கள் சீக்கிரம் வாங்க அங்கிள், பயமாக இருக்குது. சாவியை தேடுறதுல டைம் போனதே தெரியல. ப்ளூ கலர் சுடிதார் போட்டிருப்பேன், வெயிட் பண்ணுறேன் என்று ஃபோன் கட்டானது. கணியன் கடிகாரத்தை பார்த்தான். இரவு 12 நெருங்கி கொண்டிருந்தது. ஒரு துள்ளலுடன் விசில் எடுத்துக்கொண்டே எழுந்து சட்டை கைலி அணிந்து கொண்டு தன் பைக்கை ஸ்டார்ட் செய்தான். நிகிதா அவனது வீட்டிற்கு அடுத்த தெருவில் வசிக்கும் உறவுக்கார பெண். அடிக்கடி வீட்டிற்கு வர போக இருப்பாள். வயதுக்கு மீறிய வளர்ச்சி. விஷமத்தனத்துடன் பேசும் இவனது புத்தி புரியாமல் குழந்தையாய் சிரிப்பாள். என்றாவது சந்தர்ப்பம் வாய்க்கும் என நினைத்திருந்தான். இன்று வாய்த்து விட்டது. விஷயம் வெளியில் தெரிந்தால் கொன்று விடுவேன் என மிரட்டினால் முடிந்தது. ஆனால் அந்த விஜி தான் ரொம்ப முரண்டு பண்ணினாள். அம்மாவிடம் சொல்லுவேன், போலீஸில் சொல்லுவேன் என. வேறு வழியின்றி அவளின் மூச்சை நிறுத்த வேண்டியதாகிவிட்டது. அவள் மட்டும் அமைதியாக இருந்தால் எத்தனையோ நாள் ஜாலியாக இருந்திருக்கலாம். முரண்டு பண்ணி உயிரை போக்கிக் கொண்டாள். போலீஸ் தன்னை தேடி வந்துவிடுமோ என பயந்து கொண்டிருந்தான். நல்ல வேளை, இவனை அவர்கள் ஸ்மெல் பண்ணவே இல்லை. இப்படி எண்ணமிட்டு கொண்டே வண்டியை ஊரின் எல்லையில் நிறுத்தினான். சுற்றுமுற்றும் பார்த்தான். எங்கே அந்த பெண்? இங்குதானே நிற்பதாக சொன்னாள். நிகிதா, சற்று உரக்க கூப்பிட்டான். காற்று மட்டும் ஒருவித தாள கதியுடன் ஹம் என்ற சத்தத்துடன் வீசிக்கொண்டிருந்தது. வேறு எந்த எதிர்வொலியும் இல்லை. அப்போது ஒரு குரல், அங்கிள், நான் இங்க இருக்கேன், வாங்க என்றது எங்கிருந்தோ. ஏய் நிகிதா, எங்க இருக்க? அவன் தேடினான். சற்று தூரத்தில் ப்ளூ கலர் சுடிதார் அணிந்த ஒரு பெண்ணுருவம் குத்துப்பாறை செல்லும் பாதையில் போய்க் கொண்டிருப்பது தெரிந்தது. ஏய் நிகிதா, இங்கே வா. அங்கேயே போற இந்நேரத்துல? அங்கிள், ஸ்கூல் ஹெர்பேரியம் கலெக்ஷனுக்காக கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ் தேடிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தான் எல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியுமே, வந்து எடுத்து கொடுங்க. குரல் மட்டும் கேட்டது. ஆனால் அவள் திரும்பி பார்க்காமல் குன்றின் மேலேயே ஏறிக்கொண்டிருந்தாள். கணியனுக்கு சுருக்கென்றது. ஹெர்பேரியமா? அவனுக்கு மீண்டும் விஜயின் நினைவு வந்தது.
இவள் எதற்கு அங்கே போகிறாள்? அந்நேரத்தில் பகலிலேயே அந்த இடம் பார்க்க பயமாக இருக்கும். ஏய் நிகிதா, அங்கே போகாதே, காலையில போலாம் என்று பார்க்க திக்கென்றது. நடந்து கொண்டிருந்த அவளை காணவில்லை. அதற்குள்ளாக ஏறிவிட்டாளா? கண்ணை விட்டு எப்படி மறைய முடியும்? யோசித்தபடி நின்று கொண்டிருந்தவனின் காதில் அந்த அழுக்குரல் கேட்டது. அங்கிள், விட்டுடுங்க அங்கிள். அம்மா அம்மா கிட்ட விட்டுடுங்க அங்கிள். இது விஜயின் குரல். சரையலென திரும்பினான். ஹக் என்று பின்னாடி துள்ளி போய் விழுந்தான் கீழே. அங்கே விஜி ஸ்கூல் யூனிஃபார்மில் இரத்த கோலத்தில் மண்டை சிதைந்து நின்று கொண்டிருந்தாள். ஹா என அலறினான். விஜி ஒரு பக்கம் கழுத்தை திருப்பியபடி காலை சாய்த்து சாய்த்து அவனை நோக்கி கடக் முடக் என மெல்ல வந்து கொண்டிருந்தாள். ஐயோ பேய் என்றபடி எழுந்து ஓட திரும்பியவன் மீண்டும் பலமாக அதிர்ந்தான். பின்னால் விஜயின் அம்மா சீதா நின்று கொண்டிருந்தாள், தலைவிரி கோலமாக. இரத்த சிவப்பாய் இருந்தது அவளுடைய விழிகள். கல்லாய் இறுகி இருந்தது அவள் முகம். சீதாக்கா, நீங்களா? ஏய் என்ற ஆக்ரோஷ கூச்சலோடு ஓங்கி அவன் நெஞ்சில் உதைத்து தள்ளினாள் சீதா. எகிரி போய் மட்டமல்லாக்க விழுந்தான் கணியன், ஐயோ என்று அலறலுடன். அருகிலிருந்த ஒரு பெரிய கல்லை சீதா தூக்க முயன்ற போது, மம்மி அதை தொடாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் என்றது விஜயின் ஆக்ரோஷ குரல். சீதா அப்படியே நின்றாள். விஜி விழுந்து கிடந்த அவன் அருகில் வந்தாள். எழ முடியாமல் அவன் அவர்கள் இருவரையும் பயப்பார்வையுடன் மாறி மாறி பார்த்தான். சீதா சிரித்தாள். என்னடா பயமா இருக்கா? அன்னைக்கு நீ தப்பு பண்ணும்போது இந்த பயம் உனக்கு இருந்திருக்கணும். என் மக என்கிட்ட வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டா. உன் கூட பேசக்கூட எனக்கு பிடிக்கல, செத்து ஒழிஞ்சு போ என்று அவன் மேல் காரி உமிழ்ந்தாள். என்னை விட்டுடுங்க, நான் இனிமேல் இது மாதிரி பண்ண மாட்டேன், விட்டுடுங்க, எனக்கு பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களுக்கு அப்பா இல்லாமல் போயிடும் அவன் கத்த. சீதா அமைதியாய் சொன்னாள். நீ உயிரோடு இல்லாமல் இருக்கிறது தான் அவங்களுக்குமே நல்லது, எல்லாருக்கும் நல்லது. விஜி, நீ நடத்தடி. அவ்வளவுதான். விஜி ஆக்ரோஷத்துடன் கத்திக்கொண்டே அவனை நோக்கி கை நீட்ட அவன் அப்படியே அந்தரத்தில் எழும்பினான். கை கால்களை உதறினான். யாரோ அவன் உச்சி முடியை பிடித்து தூக்கியது போல் பயங்கரமாக வலித்தது. அப்படியே அவன் தலையை கல்லில் மோதினாள் விஜி. சத். மீண்டும் மோதினாள். சத். அடுத்த மோதலில் அவன் கை கால்கள் துவண்டு போய் விழ சத். அப்படியே மீண்டும் ஒருமுறை கல்லில் மோதிவிட்டு தூக்கி எறிந்தாள் அவன் உடலை. அது சலனமில்லாமல் ஒரு பொம்மை போல் தரையில் உருண்டு புரண்டு மடங்கி விழுந்தது. விஜயின் கண்களில் நீர் வழிய வழிய சிரித்து கொண்டே அம்மாவை பார்த்தாள். சீதாவும் கண்ணீருடன் புன்னகைத்தாள். அத்தியாயம் 10. வெங்கட்ராமன் சின்ன கிணறு அரசு மருத்துவமனை அடைந்த பொழுது நேரம் இரவு 1 தொட்டு கொண்டிருந்தது. காரை மருத்துவமனையின் அடர்ந்த மரங்களுக்கு கீழே நிறுத்தி பூட்டிவிட்டு முன்னால் தூங்கிக் கொண்டிருந்த ஆயாவை எழுப்பி ஐசியூ எங்கே என விசாரித்து கொண்டு கொட்டாவி பிரியும் வாயோடு அவள் சொன்ன பாதையை நோக்கி ஐசியூ அறைக்கு நகர்ந்தார். ஐசியூவின் அறைக்கு வந்து திறந்து பார்த்தவர் திகைத்து போனார். படுக்கை காலியாக இருந்தது. யாரும் இல்லை. இந்த சிறிய மருத்துவமனைக்கு இது ஒன்றுதானே ஐசியூ? வெளியே வந்து யாரை கேட்பது என யோசித்தார். அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஆயாக்களும் வார்டுபாய்களும் நோயாளிகளின் கூட இருப்பவர்களும் தூங்கிக் கொண்டிருந்தனர். சரி, ஏதாவது டெஸ்ட் எடுக்க அழைத்து போயிருப்பார்கள் என நினைத்து ஐசியூவின் வெளியே போடப்பட்ட பெஞ்சில் உட்கார்ந்தவர் சற்று நேரத்திற்கெல்லாம் உட்கார்ந்த நிலையிலேயே கண் அயர்ந்தார். நேரம் கரைந்தது. திடீரென ஏதோ சத்தம் கேட்டு சட்டென முழித்தார் வெங்கட்ராமன். ஐசியூவை நோக்கி உள்ளே பார்வை ஓடவிட்டார். ஒரு சின்ன பெண் ஸ்கூல் யூனிஃபார்மில் கட்டிலில் உட்கார்ந்து விழுந்து விழுந்து சிரித்து கொண்டிருந்தது. மித்ரா தானே ஐசியூவில் இருப்பதாக சொன்னார். தனியாக ஐசியூவில் இருக்கிறாள், வேறு பேஷண்ட்டுகள் இல்லை, ஒரு நர்ஸை ஸ்பெஷலாக பார்க்க சொல்லிவிட்டு வந்தேன் என்றானே. இப்பொழுது வேறு யாரோ ஒரு சிறுமி இருக்கிறாளே, யாரிடம் அப்படி சிரித்து விளையாடி கொண்டிருக்கிறது இந்த பெண்? கதவின் கண்ணாடி வழியே சற்று எட்டி பார்த்தவர் மேலும் குழம்பி போனார். நர்ஸ் ஒருவரிடம்தான் அப்படி பேசி சிரித்து கொண்டிருந்தாள் அந்த சிறுமி. ஒரு நிமிடம் திரும்பி நின்று கண்களை மூடி பின் திறந்தார். பின் படார் என ஐசியூவின் கதவை திறந்து உள்ளே நுழைந்தவர் மீண்டும் அதிர்ச்சிக்குள்ளானார். இப்பொழுது கட்டிலில் மித்ரா உட்கார்ந்திருந்தாள். சலைன் ஏறி கொண்டிருந்தது கைகளில் மாட்டப்பட்டிருந்த டியூபுகளின் வழியாக. அந்த நர்ஸ் சேரில் உட்கார்ந்து எதையோ எழுதி கொண்டிருந்தாள். வேகமாக உள்ளே நுழைந்த வெங்கட்ராமனை பார்த்ததும், வாங்க அங்கிள். ஆண்டி, இவர் தான் எங்கள் டேடியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வெங்கட்ராம் அங்கிள். எனக்கும் ரொம்ப க்ளோஸ். ஹலோ சார், புன்னகைத்தாள் சீதா. அப்பா எங்க அங்கிள்? மம்மி வரலையா?
படபடவென கேள்வியை அடுக்கிய மித்ராவை சந்தேகமாக பார்த்தார் வெங்கட்ராமன். ஒருவேளை தான் ஏதாவது கனவு கண்டிருப்போமோ? ஒரு சின்ன பெண் அல்லவா சற்று முன் இந்த இடத்தில் உட்கார்ந்து அப்படி சிரித்து கொண்டிருந்தாள். நர்ஸ் கூப்பிட்டார். இங்கே ஏதாவது சின்ன பெண் அட்மிட் ஆகியிருக்கிறாளா? அவர் கேட்க சீதாவும் மித்ராவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அப்படி யாரும் இல்லையே சார், மித்ரா மட்டும்தான் இங்கே ஐசியூ பேஷண்ட். இப்போது வேறு யாரும் இல்லை. அதோட ரூம்களில் கூட அடல்ட் பேஷண்ட் தான் அட்மிட் ஆகியிருக்காங்க. ஏன் கேட்குறீங்க? சீதா வினவ. இல்லை, சும்மா தான் கேட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் வந்தப்போ மித்ரா இங்கே இல்லையே என்றார் சந்தேகமாக. ஓ அதுவா அங்கிள், எனக்கு தூக்கம் வரல, கொஞ்ச நேரம் வாக் போகலாமான்னு கேட்டேன். ஆன்ட்டி தான் ஹாஸ்பிட்டலில் சுற்றி வாக் கூப்பிட்டுட்டு போனாங்க. நீங்கள் அப்போ வந்திருப்பீங்க. நாங்கள் திரும்பி வரும்போது நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க. டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நாங்கள் உள்ளே வந்துட்டோம். ஓஹோ என்று யோசனையாய் சொன்னவர், இப்போ உனக்கு எப்படி இருக்குடா? ஐம் ஃபைன். இப்போ தான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இன்ஃபேக்ட் இதுக்கு முன்னாடி கூட நான் இவ்வளோ ஹாப்பியாக இருந்ததில்லை. இல்லை மம்மி என்றதும் வெங்கட்ராமன் திடுக்கிட்டார். மம்மியா? மித்ரா என்னம்மா சொல்கிற? சுதாரித்தவள், ஓ நான் அம்மா ஞாபகமாகவே இருக்கிறதால சொல்லிட்டேன். இல்லாண்டி என நர்ஸ் சீதாவை பார்க்க அவள் மெலிதாக புன்னகைத்தாள். அப்படியே வெங்கட்ராமனை சீதா பார்த்து, சார் பக்கத்திலே ரூம் இருக்குது, நீங்கள் அங்கே போய் தூங்குங்க. ரொம்ப டயர்டாக தெரியுறீங்க. மித்ராவும் தூங்கட்டும், விட்டா அவள் பேசிக்கிட்டே இருப்பா. மார்னிங் 7 o'clock டாக்டர் வந்துட்டு அவளை டிஸ்சார்ஜ் பண்ணிடுவார். இதை சொல்லும்போது நர்ஸின் முகம் வாடியது போல் இருந்தது வெங்கட்ராமனுக்கு. சரி என சொல்லிவிட்டு பக்கத்து அறையில் போய் கதவை சாத்தி கொண்டார். இங்கே இப்போது மித்ரா இருந்த இடத்தில் விஜி நின்று கொண்டிருந்தாள். விஜி கட்டிலில் அவள் அருகே உட்கார்ந்து மகளின் கன்னத்தை வருடினாள் சீதா. இப்போ உனக்கு சந்தோஷம் தானேடா மோளே? உன் இந்த நிலைமைக்கு காரணமானவனை ஏமாத்தி அதே இடத்துக்கு கூப்பிட்டு போய் கல்லாலே அவனை அடிச்சே கொன்னாச்சு. இப்போ உனக்கு திருப்தி தானடா கண்ணு? அம்மா கேட்க விஜி சிரித்தாள். ஷியோர் மம்மி. மம்மி, நான் இந்த அக்கா உடம்புலே இருந்துடட்டா? நானும் இவ்வளோ நாளாக நிறைய பேரோட உடம்புல நுழைய முயற்சி பண்ணேன், ஆனால் முடியலை. இவங்க உடலில் இருக்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரொம்ப கதகதப்பாக ஃபீல் பண்ணுறேன். உன் கூடவே இருந்துடுறேனே ப்ளீஸ் மம்மி. நெஞ்சை அடைத்து கொண்டு வந்தது சீதாவுக்கு. இல்லடா தங்கமே, அது முடியாது. அது பாவம். இந்த அக்காவுக்கும் அம்மா இருக்காங்கள்ல, அவங்க வேதனைப்படுவாங்கள்ல. இப்போ ஒன்று பார்த்துட்டேன்ல, இனி அம்மா ஹாப்பியாக நிம்மதியாக இருப்பேன். 1000 சடங்கு சம்பிரதாயம் தராத திருப்தியை இந்த ஒரு விஷயம் உனக்கு கொடுத்துடுச்சு. எனக்கு என் மகள் நிம்மதியாக இருக்கா, அதுவே போதும். இந்த பாவம் உனக்கு வேண்டாண்டா கண்ணம்மா. உனக்கு உதவி செய்த இந்த மித்ரா அக்காவை பத்திரமா அவங்க அப்பா அம்மா கிட்ட திருப்பி கொடுத்துடணும். இனி ஒரு காலம் அவள் உடல்ல நீ புகக்கூடாது. என்னடா கண்ணு? அம்மாவுக்கு சத்தியம் பண்ணு. அம்மா கேட்க விஜய் கண்ணீருடன் தன் தாய்க்கு சத்தியம் செய்து கொடுத்துவிட்டு அம்மாவை கட்டி அணைத்து முத்தமிட்டாள். பின் அம்மாவின் மடியில் தலை வைத்து படுத்தவளின் உருவம் மீண்டும் மித்ராவாக மாறியது. அவளிடமிருந்து ஒரு வெண்ணிற புகை போன்ற உருவம் கிளம்பி அப்படியே ஜன்னல் வழியே சென்று மறைந்தது. கண்ணீருடன் பார்த்து கொண்டிருந்த சீதா மயங்கி இருந்த மித்ராவை அப்படியே தூக்கி கட்டிலில் ஒழுங்காக படுக்க வைத்து தலைக்கு தலையணையை சரியாக வைத்துவிட்டு அவள் தலையை தடவினாள் மிருதுவாக. வெளியே போவது போல் போக்கு காட்டிவிட்டு உள்ளே ஸ்கிரீன் டெஸ்குக்குள் மறைந்து நடந்த அத்தனையையும் பார்த்து கொண்டிருந்த வெங்கட்ராமன் அப்படியே அரண்டு மிரண்டு அலமலந்து போனார். கண் எதிரே நடப்பவற்றை அவரால் நம்பவே முடியவில்லை. இன்ஸ்பெக்டர் சுதீப் அன்று சொன்னது காதில் ஒலித்தது. மித்ரா இன்னும் சரியாகலை சார். அடிக்கடி ஆவி பாதிப்புக்கு உள்ளாக நேரிடும். அவளை பத்திரமா பார்த்துக்கங்க. இது தொடரலாம். அந்த சுதீப் சொன்னது உண்மைதான். தான் எவ்வளவு பெரிய விஷயத்தை மிகச் சாதாரணமாக அலட்சியப்படுத்தி இருக்கிறோம் என அவருக்கு புரிந்தது. ஆனால் அது கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் இனிமேல் மாற்ற முடியாதது என அவருக்கு பாவம் தெரிய நியாயமில்லை. அத்தியாயம் 11. மறுநாள் காலை மித்ரா நன்றாக பேசி கலகலவென இருந்தாள் எல்லோரிடமும். நர்ஸ் சீதாவை அவளுக்கு அடையாளமே தெரியவில்லை. எப்போதும் போல் இருந்தாள். கண்ணீர் இல்லை, எக்ஸைட்மெண்ட் இல்லை. சீதாவுக்கு தெரியும், விஜி போய்விட்டாள். இது உண்மையில் மித்ரா தான். இப்பொழுது சீதாவுக்கு எந்த வருத்தமும் இல்லை. தன் மகளின் ஆசை நிறைவேற்றியாயிற்று. அந்த காமுகன் துரோகி ஒழிந்தான். பின் என்ன? ஞானேஸ்வரனும் கல்யாணியும் 6 மணிக்கெல்லாம் வந்துவிட்டனர். கல்யாணி மகளை கட்டிக்கொண்டு, என்னடி இப்படி காபரா பண்றே என செல்லமாக கோபித்து கொண்டாள்.
மித்ரா சிரித்தாள். டாக்டர் வந்து மித்ராவை பரிசோதித்துவிட்டு குட் என்றார். வலிப்புக்கான எந்த அறிகுறியும் இல்லை. இப்போதே டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். எதற்கும் கோயம்புத்தூர் போய் ஒரு எம்ஆர்ஐ எடுத்துட்டு ஒரு நியூரோ ஸ்பெஷலிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிடுங்க. நான் சில மருந்துகளை எழுதி தரேன், அதை தவறாமல் கொடுங்க என சொல்லிவிட்டு சென்று விட்டார். நர்ஸ் சீதாவிடம் கல்யாணி தேங்க்ஸ் என் குழந்தையை கவனிச்சுக்கிட்டதுக்கு என்றாள். சீதா புன்னகைத்தாள். அவள் உங்கள் குழந்தை மட்டுமில்லை, என் குழந்தையும் கூட தான். ஐ மீன் இங்கே இருக்கிற எல்லோருமே என் பிள்ளைங்க மாதிரி தான் என்றாள். வெங்கட்ராமன் சீதாவையே பார்த்து கொண்டிருந்தார். இவளால் எப்படி இவ்வளவு சாதாரணமாக நடந்து கொள்ள முடிகிறது? எல்லோரும் கிளம்பி சென்ற பிறகு சீதா மெதுவாய் நடந்து தன் ரெஸ்ட் எடுக்கும் அறைக்கு வந்தாள். டியூட்டி ட்ரெஸ்ஸிலிருந்து வேறு ஒரு உடையை மாற்றிக்கொண்டிருக்கும் சமயம் வெளியே கசமுசாவென்ற குரல்கள் குழப்பமாய் ஒலித்தது. உடையை மாற்றிவிட்டு தன் கைப்பையை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள் நர்ஸ் சீதா. எல்லோரும் கவலையான முகத்தோடு ஏதோ பேசிக்கொண்டிருந்தனர். என்ன விஷயம்? தோழி கேத்ரினே கேட்டாள். டியூட்டி முடிஞ்சு இன்னுமா நீ கிளம்பல? செய்தி தெரியுமா? நம்ம வார்ட் பாய் கணியன் குத்துப்பாறைக்கு பக்கத்தில் ரொம்ப கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கானாம். அவனை கல்லாலேயே அடித்து ரொம்ப கொடூரமாக கொன்னிருக்காங்க. அவன் உறுப்பை நசுக்கி இருக்காங்க. யாருக்கு அவன் மேலே என்ன பகையோ பாவம். ஓ அப்படியா என்றபடி எந்தவித சலனமும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியேறும் சீதாவை சற்று ஆச்சரியத்துடன் பார்த்தாள் நர்ஸ் கேத்ரின். அத்தியாயம் 12. பொள்ளாச்சியை நோக்கி சென்று கொண்டிருந்த காரை ஞானேஸ்வரன் ஓட்டிக்கொண்டிருந்தார். மித்ரா, கல்யாணி மற்றும் ஞானேஸ்வரன் மூவரும் அரட்டை அடித்தபடி வந்து கொண்டிருக்க வெங்கட்ராமன் மட்டும் எதுவும் பேசாமல் அமைதியாய் வந்தார். அதை கவனித்த மித்ரா, என்ன அங்கிள், ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? காலையிலிருந்தே பார்க்குறேன், ரொம்ப கன்ஃபியூஸ்டாக தெரியுறீங்களே கச்சிதமாக கேட்டாள். நத்திங் பேபி, சும்மா பிஸ்னஸ் யோசனை தான் என்று விட்டு வெளியே பார்வையை ஓடவிட்டார். கார் பங்களாவை அடைந்தது. வாட்ச்மேன் ஓடி வந்து கதவை திறந்து விட்டார். மித்ரா கண்ணு, நீ போய் உன் ரூமில் ரெஸ்ட் எடுறா. ஏய் வள்ளி என்று கல்யாணி அழைத்ததும் அந்த பெண் ஓடி வந்தாள். என்னங்கம்மா? மித்ராவோட லக்கேஜுகளை எல்லாம் அவள் ரூமில் கொண்டு போய் வை. அந்த பெண்ணும் மித்ரா ஹாஸ்டலிலிருந்து கொண்டு வந்த பைகளை எல்லாம் தூக்கி கொண்டு போய் அவளது ரூமில் வைத்தாள். அவள் சென்ற பிறகு அலுப்பு தீர நன்கு குளித்துவிட்டு நீல நிற நைட் ட்ரெஸ்ஸை மாட்டிக்கொண்டு வந்து காட்டிலில் அமர்ந்தபடி ஹேர் ட்ரையரால் தலையை உலர வைத்து கொண்டிருந்த மித்ரா எதேச்சியாக ட்ரெஸ்ஸிங் டேபிளை பார்த்தாள். பார்த்தவள் திடுக்கிட்டாள். ஹாஸ்டலிலிருந்து கொண்டு வந்த அந்த பொம்மை ஸ்டடி டேபிளின் மேல் உட்கார்ந்திருந்தது. என்ன இது? எப்படி இது வெளியில் வந்தது? சரி, வேலைக்கார வள்ளி கொண்டு வந்து வைத்திருப்பாள் போல என நினைத்தபடி எழுந்து கதவை சாத்திவிட்டு கீழே இறங்கி போய்விட்டாள். அவள் சென்று கதவு சாத்தப்பட்டதும் அந்த பொம்மை சடார் என தன் கழுத்தை திருப்பியது. அப்படியும் இப்படியும் நின்று கொண்டிருந்த பொம்மை டக் என உட்கார்ந்து சம்மணம் போட்டது. முனிவர்கள் தவம் செய்யும் பாணியில் கைகளை கால்கள் மேல் வைத்து கொண்டு ஏதோ முத்திரை பிடித்து கொண்டு மந்திரங்களை மெதுவாக உச்சரிக்க ஆரம்பித்தது. சிறிது சிறிதாக அந்த மந்திரத்தின் செறிவு கீழே ஹாலில் உட்கார்ந்து உணவு அருந்திக் கொண்டிருந்தவர்களின் காதில் ஸ்பஷ்டமாக கேட்க ஆரம்பித்தது. சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு நால்வரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். என்ன மித்ரா, உன் ரூமில் ஸ்லோகம் எதனா போட்டுட்டு வந்திருக்கியா ஃபோனில்? எப்போலேருந்து ஸ்லோகம் மந்திரம்லாம் கேட்க ஆரம்பிச்சே? வெங்கட்ராமன் மித்ராவை கேட்க, நான் எந்த மந்திர ஸ்லோகமும் போடலையே அங்கிள். பாருங்க, ஃபோன் என்கிட்ட தான் இருக்குது. அப்போது டிவிலேயா இருக்கும் என்றாள் கல்யாணி. நான் டிவி ஆன் பண்ணவே இல்லையே மம்மி. அதோட இது ஏதோ நாம் கேட்குற ஸ்லோகம் மாதிரி இல்லையே, இது ஏதோ புதுசாக இருக்கே, வித்தியாசமாக மந்திரவாதிகள் உச்சரிக்கிற மாதிரி என ஞானேஸ்வரன் சொல்ல பட்டனை எழுந்தார் வெங்கட்ராமன். என்னன்னா பாதியிலே எழுந்துட்டீங்க? பதறியபடி கேட்டாள் கல்யாணி. இல்லைம்மா, மந்திர சத்தம் மித்ராவோட ரூமில் இருந்து தான் கேட்குது, நான் பார்த்துட்டு வரேன். டேய், என்னடா இதுக்கெல்லாம் பதட்டமாகற? பக்கத்தில் எங்கேயாவது ஹோமம் பண்ணுவாங்க, அதான் வீட்டுக்குள்ளே கேட்குது, நீ உட்கார்ந்து சாப்பிட்றா. ஆனால் அவர் எதையும் காதில் வாங்கி கொள்ளாமல் மாடிக்கு வந்தார். சாத்தியிருந்த மித்ராவின் அறை கதவை மெதுவாக திறந்து உள்ளே பார்க்கவும் மந்திர உச்சாடனம் சட்டென நின்றது. அறைக்குள் நுழைந்து சுற்றி சுற்றி பார்த்தார். சத்தம் எதுவும் கேட்கவில்லை. பார்வையை சுற்றி சுழல்விட்டார். டேபிளின் மேல் இருந்த அந்த பெண் பொம்மையின் மேல் பார்வை நிலைத்தது. என்ன இது பொம்மை? பார்க்கவே வித்தியாசமாக இருக்கே.
இப்பொழுது அந்த பொம்மை சுவரோடு சாய்த்து வைத்தாற்போல் நின்று கொண்டிருந்தது. அதன் அருகே சென்றார். கை நீட்டி அந்த பொம்மையை எடுத்தார். பார்க்கவே படு வித்தியாசமாக இருக்கிறது இது. பைசா அளவு குங்கும பொட்டு, கழுத்தில் கருப்பு பாசி, கருநிற புடவை, சிவப்பு நிற துண்டு இடுப்பில். இவ்வளோ வித்தியாசமான ஒரு பொம்மையை தான் இதுவரை பார்த்ததே இல்லையே. அதையே கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தார். அவரை அதுவும் தன் கண்களால் பார்த்து முறைப்பது போல் இருந்தது. மேற்கொண்டு அதை பார்க்க முடியாமல் பொம்மையை அதே இடத்திலேயே திருப்பி வைத்தார். இப்பொழுது அந்த மந்திர உச்சாடனம் நின்று போயிருந்தது. மித்ராவின் அறை கதவை சாத்துவிட்டு கீழே வந்தார். என்னடா வெங்கடா, நீ மேலே போனதும் சத்தம் நின்றுடுச்சே. டிவி ரேடியோ எதுனா ஆன்ல இருந்ததா? அதை ஆஃப் பண்ணிட்டியா? ஞானேஸ்வரன் கேட்க வெங்கட்ராமன் எதுவும் பேசாமல் மௌனமாய் இருந்தார். திரும்பி மித்ராவை பார்த்தார். அவள் அவளது செல்போனை பார்த்து கொண்டே சாப்பிட்டு கொண்டிருந்தாள். காதில் ப்ளூடூத் மாட்டியிருந்தாள். மித்ரா. அவள் இவர் கூப்பிடுவதை கவனிக்கவில்லை. மித்ரா மீண்டும் அழுத்தி கூப்பிட இப்பொழுது மித்ரா நிமிர்ந்து அவரை பார்த்துவிட்டு காதில் இருந்த ப்ளூடூத்தை எடுத்தாள். என்ன அங்கிள், உன் ரூமில் இருந்த அந்த பொம்மை ஏதுமா? அவள் விழித்தாள். எந்த பொம்மை அங்கிள்? அதான் உன் ஸ்டடி டேபிள் மேலே இருக்குல்ல, பார்க்க ஒரு மந்திரவாதி மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கே, அந்த பொம்மை தான். ரொம்பவே வினோதமாக இருக்கே. எங்கே வாங்கினே அதை? வாங்கினியா இல்லை யாராவது கொடுத்தாங்களா? ஓ, அந்த பொம்மையா? அது ஊட்டிக்கு எக்ஸ்கர்ஷன் போனோம்ல, அப்போது நாங்கள் தங்கியிருந்த பொட்டுமலை சரிவில் ஒரு கடை இருந்துச்சா, அந்த கடையில் தான் இந்த பொம்மையை வாங்கினேன். பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு ஆசைப்பட்டு வாங்கினேன். ஏன் அங்கிள் கேட்குறீங்க? அந்த பொட்டுமலை எங்கே இருக்குது? குன்னூர் போகிற வழியில் ஒரு பாதை பிரியும். அங்கே எங்களுக்கு ஒரு ப்ரைவேட் காட்டேஜ் அலாட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம். அங்கே தான் ஒரு கடையில் இதை வாங்கினேன். நண்பன் கேட்கும் கேள்விகளையும் மகள் சொல்லும் பதில்களையும் குழப்பத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தனர் ஞானேஸ்வரனும் கல்யாணியும். ஏன் இவ்வளவு கேள்வி கேட்கிறான் மித்ராவை? யோசனையுடன் நண்பனையே பார்த்தார் ஞானேஸ்வரன். அதன் பிறகு அவர் மித்ராவிடம் ஏதும் கேட்கவில்லை. சாப்பாட்டை அலைந்து கொண்டிருந்தார். என்னண்ணா, சாப்பிடவே இல்லையே, ஆறி போயிடுச்சு பாருங்க. அதை விடுங்க, வேறு தட்டில் நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன் என வேறு தட்டில் டிஃபனை வைத்து அவர் முன்னால் வைத்தாள் கல்யாணி. அதை அவர் சாப்பிட்டு கொண்டு இருக்கும்பொழுதே ஃபோன் வந்தது. மறுமுனையில் அவரது பிஏ. சார், நம்ம மலேசியா கிளையண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஏதோ காப்பிரைட் சம்மந்தமாக பிரச்சனையாம், உங்களை உடனே பார்க்கணும்னு சொன்னாங்க. அவங்கள ஹோட்டல் சிம்னியில் ரூம் கொடுத்து தங்கவை, நான் இதோ கிளம்பிட்டேன் என்றவாறு அவசர அவசரமாக சாப்பிட்டு விட்டு எழுந்தவர் ஞானேஸ்வரனை தனியாக அழைத்தார். ஞானா, இங்கே வா. அவரும் எழுந்து கை கழுவி விட்டு நண்பனை பின்தொடர்ந்தார். போர்டிகோவில் நிறுத்தப்பட்டிருக்கும் தனது கார் அருகே வந்தவர் கேள்வியுடன் நின்றிருந்த நண்பனை பார்த்தார். ஞானா, இது முக்கியமான கிளையண்ட் மீட்டிங் எனக்கு, அதான் உடனே கிளம்புறேன். நான் நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு வந்துடுவேன். அது வரைக்கும் மித்ராவை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோ. அவளை எங்கேயும் வெளியே அனுப்பாதீங்க. ஞானேஸ்வரன் துணுக்குற்றார். ஏன், அவளுக்கு தான் உடம்பு நார்மல் ஆயிடுச்சுல்ல கேட்டார். ஞானா ப்ளீஸ், நான் சொல்கிறத ஏன் எதுக்குன்னு கேட்காம ஃபாலோ பண்ணு. முடிஞ்சா பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு அவளை அழைச்சிட்டு போயிடுங்க. நீயும் கல்யாணியும் அவள் கூடவே இருங்க. கல்யாணியை அவள் கூட படுத்துக்க சொல்லு. புதுசாக யார் வீட்டுக்கு வந்தாலும் உள்ளே அலோ பண்ணாதீங்க. முக்கியமாக மித்ரா வெளியே போகிறேன்னு அடம் பிடிச்சா அவளை வெளியே அனுப்பாதீங்க. இது அவள் உயிர் மட்டுமில்லை, பல உயிர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. வெங்கட்ராமன் சொல்லவே ஞானேஸ்வரனுக்கு தலையை சுற்றியது. பி கேர்ஃபுல், அவள் விஷயத்தில் அலட்சியமாக இருக்காதீங்க. பி கேர்ஃபுல் என மீண்டும் மீண்டும் சொன்னபடி காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினார் வெங்கட்ராமன். ஏதும் புரியாத கேள்விகளுடன் திரும்பிய ஞானேஸ்வரன் அதிர்ந்தார். அவரையே பார்த்தபடி மித்ரா நின்று கொண்டிருந்தாள். கண்களில் கேள்விக்குறி. அத்தியாயம் 13. மணி இரவு 7 நெருங்கி கொண்டிருந்தது. மித்ரா அவள் ரூமில் இருந்தாள். டேபிள் மேல் அந்த பொம்மை அவளையே வெறித்து கொண்டிருந்தது. வேலைக்கார வள்ளி அரை கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்தாள். அவள் கையில் ஏலக்காய் வெல்லம் போட்ட பால் சூடாக மணத்தது. அம்மா, பாலை குடிச்சிட்டு படிங்கம்மா என்றாள் வள்ளி. படித்து கொண்டிருந்த மித்ரா, அதை டேபிள் மேலே வச்சுட்டு போ வள்ளி, அப்புறம் குடிச்சுக்கிறேன் என்றாள். வள்ளி தயங்கி நின்றாள். மித்ரா நிமிர்ந்தாள். ஏன் நிற்கிற, வச்சுட்டு போ. இல்லை, சூடாக குடிக்க சொல்லி அம்மா சொன்னாங்க. ஓ, அம்மாவின் ஆர்டரா
என்று புன்னகைத்து கொண்டே அவள் தந்த பால் டம்ளரை வாங்கி ரசித்து ருசித்து குடிக்க ஆரம்பித்தாள் மித்ரா. நின்றபடியே அறையை கண்களால் அளந்து கொண்டிருந்த வள்ளியின் கண்களில் அந்த பொம்மை இப்பொழுது பட்டது. அதை பார்த்ததும் சுருக்கென்றது அவளுக்கு. சற்று பயமாய் அந்த பொம்மையை பார்த்து கொண்டிருந்தவள், சின்னம்மா என்றாள் மெதுவாக. அந்த பொம்மை ஏதுமா? இதுக்கு முன்ன உங்கள் அறையில் நான் பார்த்ததில்லையே. அது நான் ஹாஸ்டல் காலி பண்ணுறப்போ எடுத்துகிட்டு வந்தது. ஏன் கேட்குற? இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி சூனியக்கார பொம்மை போல் இருக்கேன்னு தான் கேட்டேன். சூனியக்கார பொம்மையா? ஆமாம்மா, அந்த காலத்தில் மந்திரம் வைக்கிறவங்க செய்வனை வைக்கிறவங்கெல்லாம் இப்படித்தான் இருப்பாங்களாம், அம்மா சொல்லும். சுத்த ரப்பிஷ். ஏய், காலையில் நீ தானே அதை என் பையிலேருந்து வெளியே எடுத்து வச்ச, அப்புறமேனு இப்போ தான் பார்க்குற மாதிரி கேட்குறியே. மித்ரா அதட்ட வள்ளி விழித்தாள். நானா? நான் எதுவும் உங்கள் பையிலேருந்து எடுக்கலையேம்மா என அவள் சொல்ல இப்போது மித்ரா குழம்பினாள். பின் எப்படி இது வெளியே வந்தது? ஆமாம், காரில் கூட இந்த பொம்மையை பார்த்தது தான் கடைசியாக ஞாபகம் இருக்கின்றது. பின் கண் விழித்தால் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அப்பா அம்மாவும் பக்கத்தில் இருந்தார்கள். அந்த நர்ஸ் அவர் பார்த்த பார்வையில் சொல்லனா வாஞ்சை தெரிந்தது. ஒரு முழு நாள் நான் என்ன செய்தேன் என கூட தெரியவில்லை எனக்கு. காலையில் வெங்கட்ராம் அங்கிள் மித்ராவை எங்கும் வெளியே அனுப்பிவிடாது என அப்பாவிடம் ஏதோ எச்சரிக்கை மாதிரி பாட்டாய் பாடிவிட்டு சொல்லிவிட்டு கிளம்பினார். அப்பாவிடம் கேட்டதற்கு ஏதேதோ சொல்லி சமாளிக்கிறார். என்னை சுற்றி என்னதான் நடக்கிறது? யோசித்து கொண்டே இருக்கவே கண்களுக்குள் ஏதோ ஃப்ளாஷ் விட்டு விட்டு அடிப்பது போல் இருந்தது அவளுக்கு. தலை வலித்தது. தலையை பிடித்து கொண்டாள். பாலை பாதி குடித்துவிட்டு மீதியை வள்ளியிடம் தந்தாள். என்னம்மா அப்படியே இருக்கு? போதும் வள்ளி, எனக்கு தலையை வலிக்குது, நீ போ, நான் தூங்கணும் என்றதும் வள்ளி போக திரும்பியவள் திரும்பி, சின்னம்மா, இந்த பொம்மை வீட்டுக்கு நல்லதில்லைம்மா. ஏதாவது மாய மந்திரம் செய்கிறவங்க தான் இந்த பொம்மையை வச்சுருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது தூக்கி போட்டுடுங்கம்மா என சொல்லிக்கொண்டே எதேச்சியாக அந்த பொம்மையை திரும்பி பார்க்க இதயம் திடும் என அதிர்ந்தது வள்ளிக்கு. அதுவரை மித்ரா இருந்த பக்கம் பார்வையை திருப்பி இருந்த பொம்மை இப்போது வள்ளியையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தது. மிரண்ட விழிகளுடன் அவசர அவசரமாக அரைக்கதவை சாத்திவிட்டு மாடியிலிருந்து கீழே இறங்கினாள் வள்ளி. எதிர்பட்ட கல்யாணி, என்ன பாலை குடிச்சிட்டாளா என்ற கேள்விக்கு பதில் சொல்லாமலே, அம்மா, சின்னம்மா ரூமில் ஒரு சூனியக்கார பொம்மையை பார்த்தேன். அது பார்வையே சரியில்லை. அதை வீட்டில் வச்சிருக்க வேணாம்மா, தூக்கி போட்டுடுங்கம்மா. நேரமாச்சு, நான் கிளம்புறேன் என சொல்லிவிட்டு பால் டம்ளரை கழுவி வைத்துவிட்டு கிளம்பினாள். போட்டிக்கோவை கடந்து சற்று நடந்து கேட்டை திறந்து மூட போன சமயம் எதேச்சியாக அவள் பார்வை மாடியின் பால்கனியின் பக்கம் போக அரண்டே போனாள் வள்ளி. அந்த பொம்மை பால்கனியின் கைப்பிடி சுவரின் மேலே ஒரு சிறு குழந்தை ஏறுவது போல் ஏறி நின்று கொண்டு இவளையே பார்த்து கொண்டிருந்தது. பயப்பார்வையுடன் மேலேயே பார்த்து கொண்டிருந்த வள்ளியை கேட் வாட்ச்மேன் குரல் உசுப்பியது. இந்தா வள்ளி பொண்ணு, என்ன அங்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கிற? வீட்டுக்கு நேரமாச்சு, வெரசா கிளம்பு என்றதும் அவரை பார்த்துவிட்டு இப்பொழுது மேலே பால்கனியை பார்க்க அது அங்கே இல்லை. சரிதான், நமக்கு தான் ஏதோ பிரம்மை போலிருக்கிறது என நினைத்து கொண்டே கேட்டை கடந்து இறங்கி வீதியில் நடக்க ஆரம்பித்தாள் வள்ளி. அங்கொன்றும் இங்கொன்றுமாக பங்களாக்கள் இருக்கும் தெரு அது. 7 மணிக்கு மேல் தெரு அடங்கிவிடும். பகலிலேயே அந்த பகுதி ஹம் என்றுதான் இருக்கும். இரவில் கேட்கவே வேண்டாம். இடையிடையே தென்னை மரங்கள் அடர்ந்து காணப்பட்டது. நிறைய வீடுகள் மரங்களுக்கு மத்தியில் இருக்கும். வள்ளியின் வீடு 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள குடியிருப்பு பகுதியில் அமைந்திருக்கிறது. அப்பா வீரையன் இரவு வாட்ச்மேனாக பக்கத்தில் இருக்கும் தொழிற்சாலையில் பணிபுரிகிறார். அம்மா வீட்டில்தான் இருப்பாள். முன்பு மித்ராவின் வீட்டில் வள்ளியின் அம்மா தான் வேலை பார்த்து வந்தாள். அவளுக்கு உடல்நலம் சரியில்லாத காரணத்தால் 10ஆவதுக்கு மேல் படிக்க மாட்டேன் என்ற வள்ளியை இங்கேயே சேர்த்து விட்டாள் வேலைக்கு அவள் தாய். 4 வருடங்களாக வேலை பார்க்கிறாள் வள்ளி. நடந்தே வந்து நடந்தே வீட்டிற்கு போய்விடுவாள். பழகின இடம் என்பதால் பயமில்லை. ஆனால் இப்பொழுது ஏனோ ஒரு இனம் புரியாத பயம் அவளுடைய மனதில் தோன்றி தோன்றி மறைந்து கொண்டே இருக்கிறது. அவசர அவசரமாக தன் நடையை எட்டி போட்ட வள்ளி சிறிது தூரம் நடந்திருப்பாள். பின்னால் அந்த சத்தம் கேட்டது. யாரோ நடந்து வரும் ஓசை. திரும்பினாள். யாரும் இல்லை. மீண்டும் நடந்தாள். சிறிது தூரம் சென்றதும் மீண்டும் அந்த சத்தம். திரும்பவும் யாரோ பின்தொடரும் ஒலி. வள்ளிக்கு வியர்த்து வழிந்தது. இதயம் படபடவென அடித்து கொள்ள ஆரம்பித்தது. துடிக்கும் நெஞ்சை அழுத்தி பிடித்து கொண்டு முன்னிலும் வேகமாக நடக்க ஆரம்பித்தாள்.
அந்த சத்தம் இப்போது நின்று போய் வேறு சத்தம் கேட்டது. கரக் கரக் என நெஞ்சில் சளி கட்டி கொண்டவர் மூச்சு விடும் ஓசை போல. கூடவே அதே குரலில் வள்ளி என்ற அழைப்பு வேறு. வள்ளிக்கு மயக்கமே வரும் போலிருந்தது. நிற்காமல் இப்போது வேக வேகமாக ஓட ஆரம்பித்தாள், திரும்பி பார்க்காமல். பின்னும் அந்த சத்தம் தொடர அவளை இப்பொழுது கூப்பிட்டது மித்ரா. வள்ளி, கொஞ்சம் நில்லு வள்ளி, ஏன் இப்படி ஓடுற என்றதும் சடக்கென நின்றாள் வள்ளி. சின்னம்மாவா? சின்னம்மா என்று சந்தோஷத்துடன் திரும்பி பார்த்தவள் வானுக்கும் பூமிக்குமாக அதிர்ந்து போனாள். கருப்பு நிற புடவை, சிவப்பு நிற துண்டு இடுப்பில், விரித்து விடப்பட்ட கூந்தல், கழுத்தில் கருப்பு நிற பாசிமணிகள், கண்கள் இரண்டும் தீக்கங்குகளாய் ஜொலிக்க, முகத்தில் பைசா அளவு குங்கும போட்டு இரத்த சிவப்பு நிறத்தில் 2 கோரை பற்களை காட்டியபடி அவளுக்கு வெகு கிட்டத்தில் நின்று கொண்டிருந்தாள் மித்ரா. சின்னம்மா. வள்ளியின் உடலில் நடுக்கம் பரவியது. வார்த்தை தந்தி அடித்தது. வள்ளி. மித்ராவின் குரல் கரகரவென்றிருந்தது. என்னங் சின்னம்மா, இங்கத்தால நிற்கிறீங்க? மீண்டும் வள்ளி, வீட்டுக்கு போறியா? ஆமாங்க சின்னம்மா. வள்ளி பின்னடைந்தாள். அவளையே பார்த்தபடி மித்ரா முன்னால் நடந்தாள். ஏன் வள்ளி, என்ன உனக்கு பிடிக்கலையா? ஏன் பயந்து பயந்து போற? என்கிட்ட வா. என்னை ஏன் வீட்டை விட்டு வெளியே அனுப்ப சொல்ற? ஏன் வள்ளி? என்னை பார்த்தா உனக்கு ஏன் பிடிக்கல? புன்னகைத்து கொண்டே வள்ளியின் அருகில் வந்தாள். அதற்கு மேல் வள்ளியால் நகரக்கூட முடியவில்லை. அப்படியே கால்கள் நிலத்தோடு ஒட்டி கொண்டது. அவள் கண்களை நேருக்கு நேராக பார்த்தாள் மித்ரா. வள்ளி அப்படியே மந்தரித்த கோழி மாதிரி கட்டுண்டாள். அவளது தலையில் கை வைத்து மிருதுவாக வருடினாள் மித்ரா. மெல்ல வருடியவள் தலையை மேலும் கீழுமாக 2 கைகளாலும் பிடித்து அவளை பார்த்து புன்னகைத்தாள். புன்னகைத்து கொண்டே தலையை அப்படியே ஒரு திருப்பினாள். கட்டக். மறுநாள் காலையில் அந்த பகுதியில் இருக்கும் பெரிய கேணியில் தண்ணீர் எடுக்க வந்த பெண்கள் அலறி அடித்து கொண்டு ஊருக்குள் ஓடினர். வள்ளியின் உடல் தலைவேறு முண்டம் வேறாக கிணற்றில் பீத்து வீசப்பட்டு மிதந்து கொண்டிருந்தது. அத்தியாயம் 14. விடிந்ததும் காலையில் வந்து வாட்ச்மேன் சொன்ன செய்தியை கேட்டு ஞானேஸ்வரனும் கல்யாணியும் மிகவே அதிர்ந்து போயினர். அவர்கள் போய் பார்க்கும்போது வள்ளியின் உடல் தலை தனியாக முண்டம் தனியாக என எடுக்கப்பட்டு ஸ்ட்ரெச்சரில் ஒன்றாக வைத்து வேனில் ஏற்றப்பட்டு கொண்டிருந்தது. வள்ளியின் அப்பாவும் அம்மாவும் அடித்து கொண்டு கதறினர். ஐயா பாருங்கய்யா, என் பொண்ணை எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கய்யா. ஞானேஸ்வரன் மனம் கலங்கினார். கல்யாணி மயங்கியே விட்டாள். மயக்கம் தெளிவித்து அவளை கைத்தாங்களாக வீட்டிற்கு அழைத்து வந்தார் ஞானேஸ்வரன். மித்ரா இன்னும் உறங்கிக் கொண்டிருந்தாள் அவள் அறையில். அன்று பகல் முழுவதும் மித்ரா அறையை விட்டு வெளியே வரவே இல்லை. அத்தியாயம் 15. மறுநாள் பொள்ளாச்சியை நோக்கி வந்து கொண்டிருந்தது வெங்கட்ராமனின் கார். போனில் மித்ராவை பற்றி விசாரித்த அவருக்கு வேலைக்கார பெண் வள்ளியின் மரணம் பேரிடியாக இருந்தது. அவசரமான குரலில் ஞானேஸ்வரனிடம் கேட்டார். அந்த நேரத்தில் மித்ரா எங்கே இருந்தா கவனிச்சியா? அவர் அப்படி கேட்டதும் ஞானேஸ்வரனுக்கு கோபம் வந்துவிட்டது. இதுக்கு என்ன அர்த்தம் வெங்கிட்டா? என்னமோ என் பொண்ணு தான் கொலை பண்ணியிருப்பான்ற மாதிரி கேட்குற? வெங்கட்ராமன் சில நொடிகள் அமைதியாக இருந்தார். ஞானா, இப்போ நான் சொல்ல போகிறத தயவு செஞ்சு நம்பணும், புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். நீ என்ன சொல்ல வர? ஞானேஸ்வரனின் குரலில் சூடு குறையவில்லை. முந்தா நாள் ஹாஸ்பிட்டலுக்கு நான் வந்தப்போ அங்கே என்ன நடந்ததுன்னா, என்னை ஆரம்பித்து தான் ஐசியூவில் ஒளிந்திருந்து பார்த்தது கேட்டது, யாரையோ கல்லால் அடித்து கொலை செய்ததாக நர்சும் மித்ராவின் உடலில் இருந்த சிறுமியின் ஆவியும் பேசிக்கொண்டது என அத்தனையையும் ஒன்று விடாமல் நண்பனிடம் சொன்னார் வெங்கட்ராமன். அந்த நர்ஸினுடைய மகப்பேர் விஜி. அவளை அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த வார்டு பாய் துன்புறுத்தி கொன்னிருக்கான். அதுக்கு பழிவாங்க அந்த சிறுமியோட ஆவி நம்ம மித்ராவோட உடம்புல வந்து அந்த ஆளையும் பழிவாங்கிட்டது. அவன் பேர் கணியன். போலீஸ் விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. நேற்று பேப்பரே எடுத்து படிச்சுப்பார், இல்லை வெப் நியூஸில் போய் பாரு, உனக்கே தெரியும். அன்னைக்கு அந்த இன்ஸ்பெக்டர் சுதீப் என்கிட்ட சொன்னார், மித்ரா இன்னும் முழுசாக குணமாகலை, அவள் அடிக்கடி ஆவி பாதிப்புக்கு உள்ளாக நேரிடும்னு. அதோட அவள் ஆவி ஆக்கிரமிக்கும் போது கொலைகளை செய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொன்னப்போ எனக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. அந்த இன்ஸ்பெக்டரை திட்டிட்டு வந்துட்டேன்.
அதோட மித்ராவை 48 நாள் ஒரு கோயில் ஸ்தலத்தில் தங்க வைங்கன்னு ஏதோ சொன்னார். நான் அதை முழுசாக கூட கேட்கல. இப்போது நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எதுக்கும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஞானேஸ்வரா, டேய், அவரை பதட்டமாய் கூப்பிட, சொல்லுடா என்ற ஞானேஸ்வரனின் குரல் சுரத்தில்லாமல் ஒலித்தது. என்னடா எதுவும் பேச மாட்டேங்கிற? நீ சொல்கிறத என்னால் நம்ப முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. டேய், சரி, இப்போ நான் சொல்கிறத நீ பண்ணு. என்ன பண்ணணும்? உன் வீட்டு சிசிடிவி பதிவை பாரு. அன்னைக்கு ராத்திரி வள்ளி போன பிறகு உன் வீட்டை சுற்றி ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதான்னு செக் பண்ணு. அப்புறம் என்கிட்ட பேசு. ஃபோனை வைத்து விட்டார் வெங்கட்ராமன். சில நிமிடம் யோசித்த ஞானேஸ்வரன் பின் ஒரு முடிவுக்கு வந்தவராய் முதல் நாள் இரவு சிசிடிவி பதிவுகளை போட்டு பார்க்க ஆரம்பித்தார். வள்ளி வீட்டை விட்டு வெளியே கிளம்புகிறாள். கேட்டை திறந்து வெளியே வந்தவள் மேலே மித்ரா இருக்கும் மாடி அறையை பீதியுடன் பார்ப்பதும் பின் கிளம்பி வேக வேகமாக மிரண்டபடி செல்வதும் தெரிந்தது. அடுத்த சில நிமிடங்களுக்கெல்லாம் ஏதேனும் மாற்றம் தெரிகிறதா என மற்ற பகுதிகளில் இருந்த கேமராவை பார்த்து கொண்டே வந்தவர் சட்டென பார்வையை உன்னிப்பாக்கினார். மித்ராவின் மாடி அறை சடாரென லைட் அணைந்து இருள் சூழ்ந்தது. அவளது பால்கனியின் கதவு திறந்து இப்பொழுது யாரோ வெளியில் வந்தார்கள். யார் அது? மித்ராவா? இல்லையே, இது ஏதோ வேற மாதிரி இருக்கே. அதே நேரம் சிசிடிவியில் புள்ளி புள்ளியாய் விழ ஆரம்பித்தது. சிறிது சிறிதாய் அதிகமாகி மொத்தமாக புள்ளிகளால் நிறைந்தது திரை. அதை மீண்டும் ரீவைண்ட் செய்து ஸ்லோ மோஷனில் பார்த்தவர் முதுகு தண்டுவடத்தில் ஐஸ் கட்டியை வைத்தது போல் உணர்த்தார். முழுதாக திரைப்புள்ளிகள் விழுவதற்கு முன் பால்கனியில் கருப்பு புடவை அணிந்து வந்த மித்ராவின் உருவம் அப்படியே எம்பி எந்த பிடிமானமும் இல்லாமல் சுவற்றில் நடந்து பங்களாவின் பின்பகுதியை நோக்கி சுவரிலேயே நடக்க ஆரம்பித்தாள். பின்பகுதி சிசிடிவி பதிவும் அவள் நடப்பதை விட்டு விட்டு கோடுகளாக பதிவு செய்து அவள் காம்பவுண்ட் சுவரில் குதிப்பதும் ரோட்டுக்கு செல்வதையும் பதிவு செய்துவிட்டு முழுவதுமாக அணைந்து விட்டது. இது அத்தனையும் சில நொடிகளில் நடந்து முடிந்துவிட்டிருந்தது. சில நொடிகளில் மீண்டும் ஓட ஆரம்பித்தது திரை. அடுத்த 15 நிமிடங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பின் திடீரென்று அதை போல் கேமராவில் விட்டுவிட்டு அந்த காட்சி பதிவானது கோடுகளுடன். காம்பவுண்ட் சுவரில் சரசரவென வெறும் கால்களால் எந்த பிடிமானமும் இல்லாமல் ஒரு பல்லியை போல் ஏறிய மித்ராவின் உருவம் அப்படியே வந்த மாதிரியே பால்கனி சுவரில் தாவி ஏறி உள்ளுக்குள் சென்று அவள் அறைக்குள் புகுந்து கொண்டது. தலைவிரி கோலமாக அமானுஷ்ய உருவமாக இருந்த மித்ராவை பார்த்து அரண்டே போனார் ஞானேஸ்வரன். அப்படியென்றால் வெங்கட்ராமன் சொன்னதெல்லாம் உண்மைதான். மித்ரா இன்னும் அப்படியே தான் இருக்கிறாள். அவளை தொடர்ந்து துர் ஆத்மாக்கள் பிடித்து கொண்டு கொலைகளையும் செய்து வருகின்றன. ஏன் ஏன்? ஐயோ வெங்கடா! மனதுக்குள் கதறியபடி நண்பனுக்கு ஃபோன் செய்தார் ஞானேஸ்வரன். அதே நேரம் வெங்கட்ராமனின் கார் ஒரு மேம்பாலத்தில் வந்து கொண்டிருந்த போது பிரேக் பிடிக்காமல் கட்டுப்பாட்டை இழந்து எதிரில் வந்த டேங்கர் லாரி மீது வெறி பிடித்த மாதிரி டமார் என்ற சத்தத்துடன் மோதி அப்பளமாக நொறுங்கியது. அந்த லாரியின் உச்சியில் அந்த பொம்மை. வெங்கட்ராமன் உணர்வு தப்பும்போது கடைசியாக பார்த்தது அந்த பொம்மையைத்தான். இங்கே கோயம்புத்தூரில் சுதீப்பின் காதுகளில் அப்பாவின் குரல். சுதீப், நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. நீ கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. அந்த ஆத்மா வரிசையாய் பலிகளை இட்டுக்கிட்டே வருது. கிளம்பு சீக்கிரம், பொள்ளாச்சிக்கு. டக் என தூக்கத்திலிருந்து விழுத்து எழுந்தான் சுதீப். கடவுளே, அப்பா சொன்னது உண்மையா? என்ன நடக்கிறது பொள்ளாச்சியில்? மனதில் திகிலுடன் கூடிய பயம் முகாமிட்டது. சீசன் 2 முற்றும். இனி கதையின் முடிவு பாகத்தை சீசன் 3ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.